நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் எப்பொழுதும் போல நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி உணர்த்தி கற்றுக் கொடுத்து நம்மை உருவாக்கி பண்படுத்தி பயன்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் விவரமா நம்ம முழு வேதாகமத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். பிப்ளிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் வர்ஷிப், வேதாகம அடிப்படையிலான ஆவிக்குரிய ஆராதனை. நம்ம என்ன செஞ்சாலும் அது பிப்ளிக்கலா இருக்கணும், வேத அடிப்படையில் இருக்கணும். நம்ம என்ன வாழ்ந்தாலும் என்ன ஊழியம் செய்தாலும் அது ஆவியினால் நடத்தப்பட்டு ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் ஆரம்பிச்சு புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தியானிக்க போறோம். பாஸ்டர் சொல்லிட்டார், நீங்க டைம் பார்க்க மாட்டீங்க. worship in the Old Testament, பழைய ஏற்பாட்டில் ஆராதனை. worship in the New Testament, புதிய ஏற்பாட்டில் ஆராதனை. worship in the heavens, பரலோகத்தில் ஆராதனை. மூன்று காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அல்லது பரலோக தரிசனத்தில் ஆராதனை, worship in the heavenly visions. எல்லாமே ஒன்றுதான். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் பரலோகத்திலையும் எங்க பார்த்தாலும் ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துவது. இல்லையா? worship is glorifying God, worship is exalting, magnifying God. ஆண்டவரை உயர்த்துவது, ஆண்டவரை மேன்மைப்படுத்துவது. இன்னும் சரியா சொல்வதென்றால், தேவன் நம்மை எதற்காக படைத்தாரோ அந்த படைப்பின் நோக்கங்களுக்காக வாழ்வதுதான் ஆராதனை. living for the creative and redemptive purposes of God. தேவன் நம்மை எதற்காக படைச்சார், தேவன் நம்மை எதற்காக ரட்சித்தார், அதற்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனுடைய நோக்கங்களுக்காக வாழ்வதுதான் ஆராதனை. லிவிங் ஃபார் த பர்பசஸ் ஆஃப் காட். தேவனுடைய நோக்கங்கள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய எதிர்பார்ப்புகள், தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய ஆசைகள், தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய தீர்மானங்கள், தேவனுடைய முன்குறிப்புகள், அதற்கு ஏற்ற விதமாய் வாழ்கிற வாழ்க்கை தான் ஆராதனை. worship is not always just praising and singing. எப்பொழுதுமே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஆராதனை என்பது வெறுமனே துதிக்கிற துதி மாத்திரம் அல்ல, வெறுமனே பாடுகிற பாடல் மாத்திரம் அல்ல. அது அதை தாண்டிலும் அதிகமானது, அதை தாண்டிலும் மேலானது, அதை காட்டிலும் ஆழமானது. இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். God is worthy of our worship more than our praising, more than our singing. நம்முடைய துதி பாடல்களை காட்டிலும் அவர் நம்முடைய ஆராதனைக்கு தகுதி உடையவராக இருக்கிறார். அது என்ன ஆராதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை முறை என்கிற ஆராதனை. லைஃப் ஸ்டைல் worship. லைஃப் ஸ்டைல் இஸ் ட்ரூ worship and லைஃப் டைம் இஸ் worship time. வாழ்க்கை முறைதான் உண்மையான ஆராதனை, வாழ்நாள் முழுக்க ஆராதனை நேரம். அல்லேலூயா. ஆமா, நம்ம என்ன நினைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனை நினைக்கிறோம். அதுலயும் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆரம்பிச்சப்போம், அப்புறம் ஒரு உற்சாகமான பாட்டு, அப்புறம் இப்பொழுது நாம் எழுந்து நின்று ஆராதிப்போமாக. அந்த ஆராதனைக்குன்னு பாட்டு பாடுற நேரம் தான் ஆராதனை நினைக்கிறோம். அதுக்கு முன்ன பாடின பாட்டு ஆராதனையா இல்லையான்னு தெரியல, ஆரம்பிச்சப்போ ஆராதனையான்னு தெரியல, காணிக்கை என்பது ஆராதனையான்னு தெரியல. காணிக்கையும் ஆராதனை தான், செய்தியை கவனிக்கிறதும் ஆராதனை தான், அர்ப்பணிக்கிறதும் ஆராதனை தான், முழு நிகழ்ச்சியுமே ஆராதனை தான். ஆனா சண்டே, ஒன் டே, வீக்லி ஒன்ஸ், ஃபியூ ஹவர்ஸ் மட்டும் ஆராதனை இல்ல, வாழ்நாள் முழுக்க நாம் கர்த்தரை ஆராதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. லைஃப் ஸ்டைல் வர்ஷிப், வாழ்க்கை தான் ஆராதனை. ஆதியாகமத்துல 22ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்க போகிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்களும் உங்க வேதாகமத்தை கவனியுங்கள். முழு அதிகாரத்தையும் வாசிக்கணும், இருந்தாலும் கொஞ்சம் குறிப்பிட்ட பகுதிகளை நம்ம வாசிப்போம் நேரத்தை கருதி. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதித்தார்னா பரிசோதித்தார் அப்படிங்கிற அர்த்தம். டெஸ்ட் பண்ணினார், டெம்ப்ட் பண்ணல, பாவம் செய்ய தூண்டல. சொல்ற பேச்சை கேட்கறியா இல்லையா, சொல்றபடி செய்யறியா இல்லையா அப்படின்னு பரிசோதிக்கிறார், சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். ஸ்டார்டிங்க அற்புதமா இருப்பாருங்க. ஆண்டவருக்கு நம்மை அடிமையா ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை. இல்லையா? எல்லாம் சொல்லாமா, இதோ அடியேன் சொல்லுங்க. ஆண்டவரே நான் உனக்கு அடிமை.
மரியாள் என்ன சொன்னாங்க அவரிடத்துல வந்து பேசும்போதெல்லாம், யோசிக்கிறேன் ஆண்டவரே, வீட்டில் அப்பா அம்மாட்ட கொஞ்சம் கேட்கிறேன் அப்படி சொன்னாலும் என்ன சொன்னாங்க, இதோ நான் உமக்கு அடிமை. ஆண்டவருக்கு நம்மை அடிமையாக அர்ப்பணிப்பதுதான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிற ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் செய்கிற ஆண்டவரே, நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் கொடுக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு நான் என்ன முழுமையா அடிமையா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த ஒரு மனப்பக்குவம், அந்த ஒரு வாழ்க்கை முறை, அந்த ஒரு அணுகுமுறை, அதுதான் உண்மையான ஆராதனை. அந்த ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம நீங்க எவ்வளவு ராகத்துல தாளத்துல பாடினாலும் பரலோகத்துக்கு போகாது. இல்லையா? God is not so much worried about your G major and G minor. God is worried about your purpose, your priority, your passion, the way of life. உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய முக்கியத்துவம் என்ன, உங்களுடைய ஆசை, வாஞ்சை, தாகம் என்ன, பாரம் என்ன, உங்கள் வாழ்க்கையினுடைய இதய துடிப்பு என்ன, எதற்காக வாழ்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கை முறை என்ன, அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பெட்மான்ஸ் பாட்டுல அற்புதமான ஒரு பாட்டு, அடிமை நான் ஆண்டவரே என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அந்த பாட்டை பாடிட்டு எத்தனை பேர் அடிமையா ஒப்பு கொடுக்காம இருக்கிறோன்றதுதான் கேள்வி. ஆபிரகாம் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அவன் அழகா சொல்றான், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு கமா. கொஞ்சம் நிறுத்தலாமே, ஆண்டவர் கணக்கு எதுவும் தெரியல. ஆபிரகாமுக்கு இப்ப எத்தனை பசங்க இருக்கிறாங்க நீங்களே சொல்லிடுங்க. அந்த குயிஸ் ப்ரோக்ராம்லாம் நாங்கள் அடுத்த ஃபாதர்ஸ் டேக்கு உங்களுக்கு நடத்துறோம். நான் போன வாட்டி நீங்க கொடுத்த அருமையான கிஃப்ட் மறந்து விட்டு போயிட்டேன், அது எடுத்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன். பார்த்து பத்திரமா எடுத்து வைக்கிறேன். உன்னுடைய புத்திரன் உன் ஏக சுதன்றார், உன்னுடைய ஒரே பையன்கிற. அப்ப இதுக்கு முன்னால மனைவி பேச்சை கேட்டு மனைவியுடைய வேலைக்காரிய மனைவியா சேர்த்துக்கிட்டு ஆகாரோட சேர்ந்து குடும்பம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான். அவன் பேர் என்ன? இஸ்மவேல். இஸ்மவேல் தான் முதல் பையன் கணக்கு. தலைப்பையன் இருக்கும்பொழுது அடுத்த வந்த பையனும் உன்னுடைய ஒரே குமாரன்றார் ஆண்டவரே. உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் ஒரே பையன் சொல்றாருன்னா, ஆண்டவரை பொறுத்த அளவுக்கு இஸ்மவேல் கணக்கில் இல்லை. ஏன் அப்படின்னா அவன் ஆண்டவருடைய திட்டத்தின்படி வாக்கு தத்துவத்தின்படி பிறக்கவில்லை. ஆண்டவருடைய உதவியினாலே ஆண்டவருடைய அற்புதத்தினாலே பிறக்கவில்லை. அவன் ஆண்டவருடைய கணக்கில் இல்லை. மாம்சத்தில் பிறந்தவன். டெய்லி ஆண்டவர் வர்றாரு, ஆபிரகாம் எங்க வாப்பா, என்ன ஆண்டவரே வானத்தை பார்க்கலாம் வாப்பா. நேற்று கூட வானத்தை தான் காமிச்சுங்க, இன்னைக்கும் வானத்தை தான் காமிப்பேன், நாளைக்கும் வானத்தை தான் காமிப்பேன். நான் ஒரே மாதிரி தான் பேசுவேன், நான் மாற மாட்டேன். வானத்தை பாக்குறாண்டவர், நட்சத்திரத்தை பாக்குறாண்டவர், எண்ணிப்பார். அதான் நேற்றையே எண்ணி பார்க்க முடியல, இன்னைக்கு என்ன முடியல. அந்த அளவுக்கு சந்ததி பெருகும். இதைத்தான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கீங்க. நம்புறே? நம்புறாண்டவர், ஆனா நடந்த மாதிரி தெரியலையே. அப்ப மணலைப்பார், பூமியைப்பார், எண்ணிப்பார், அது என்ன முடியல, நேற்றுக்கே தெரிஞ்சது தான், இன்னைக்கு முடியல, முடியாது ஆண்டவர். அந்த அளவுக்கு சந்ததி பெருகும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு நாள் வந்தாரு, ஆபிரகாம் உன் பேர் என்ன? ஆபிராம். அந்த நேரத்தில் அவருடைய பேர் ஆபிராம்னா அநேக பிள்ளைகளுக்கு தகப்பன். ஏப்ரம், ஆபிராம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிறைய பிள்ளைகளுக்கு தகப்பன். அந்த காலத்துல தான் காரண பெயர் தான். இப்ப அவர்கிட்ட என்னங்க உங்க பேர் என்னங்க கேட்டா, நிறைய பிள்ளைகளுக்கு தகப்பன். அப்படியா, எத்தனை பிள்ளைங்க இருக்கு? அது சரி ஆபிரகாம், சாரி ஆபிராம், நான் உங்க பேரை மாத்த போறேன் ஆண்டவர். சூப்பர் ஆண்டவர். எல்லாத்தையும் பதில் சொல்ல முடியல. பிள்ளைகளுக்கு தகப்பன், பிள்ளைகளுக்கு தகப்பன் பேர் சொல்றேன், எத்தனை பிள்ளைங்க கேட்டா எனக்கு வெக்கமா இருக்கு. நல்லது ஆண்டவர், பேரை மாத்துறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனிமேல் உன் பேர் ஆபிராம் இல்ல ஆபிரகாம். சூப்பர் ஆண்டவர். அப்படின்னு என்ன ஆண்டவர் அர்த்தம்? ஆபிரகாம் என்றால் அநேக தேசங்களுக்கு தகப்பன். இதுக்கு அந்த பேரே பரவாயில்லையா ஆண்டவர்? உன்னிடத்திலிருந்து அநேக தேசங்கள் உருவாகும், உன்னிடத்திலிருந்து அநேக மக்கள் குழுக்கள் வரும், உலகமே உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உன் வீட்டில் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அங்க இயேசுவை குறித்தும் ரட்சிக்கப்பட போகிற ஜனங்களாக உங்களை என்னை குறித்து ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. ஆபிரகாம் காண்பிக்கப்பட்ட ஸ்டார்ஸ் நீங்களும் நானும் தான். ஆபிரகாமில் என்ன முடியாம போன மணல் துகள்கள் நீங்களும் நானும் தான். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒண்ணுமே நடக்கல.
அவன் பொறுமையா இருந்தான், ஆனாலும் தவறு பண்றான். என்ன தவறு பண்றான்? மனைவி பேச்சு கேட்டான். மனைவி என்ன சொல்றாங்க? ஏங்க என் வேலைக்காரி நீங்க வச்சுங்க, மனைவி ஆக்கிங்க, அவளுக்கு பிறகுற குழந்தை நம்ம குழந்தை தானே. அந்த காலத்து கலாச்சார வழக்கத்தின்படி மனைவிக்கு சொந்தமான வேலைக்காரி, அந்த வேலைக்காரிக்கு பிறகுற பிள்ளைகள், அவர் வைத்திருக்கிற ஆடு மாடுகள், ஆடு மாடுக்கு பிறகுற ஆட்டுக்குட்டிகள், மாட்டு கண்ணுக்குட்டிகள் எல்லாமே அவங்களுக்கு சொந்தம். வேலைக்காரிக்கு பிறந்தாலும் இவருடைய பிள்ளை மாதிரி தான் கணக்கு. வேலைக்காரி வேலைக்காரனை கல்யாணம் பண்ணி பிறந்தாலும் அந்த பிள்ளைகள் யார் சொத்து? எஜமான் சொத்து தான். அதனால அந்த கணக்குல இதை சொல்றா, வேலைக்காரி மனைவியா வச்சுங்க, அவங்களுக்காவது குழந்தை பிறகுதான் பார்ப்போம், அந்த குழந்தை என் குழந்தை தானே இருக்குன்னு சொல்லி டெய்லி ஆண்டவர் வந்து பேசுறாரு. பயங்கரமா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, பேரை மாத்திருக்காரு. இவ்வளவு பண்ண ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. நீங்க நல்லா பைபிள் படிச்சு பாருங்க. பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி வாயில விழுந்த மாதிரி இவருக்கு மனைவியே பெர்மிஷன் கொடுத்த பிறகு கடவுளுக்கு என்னையா கேட்கறதுன்னு ஆண்டவர் அவன் கன்சல்ட் பண்ணவே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு ஆண்டவர் அந்த நேரத்தில் மனசு கஷ்டப்பட்டிருக்காரு தான் நான் நம்புறேன். இஃப் யூ டோன்ட் கன்சல்ட் காட், யூ ஆர் இன்சல்டிங் காட். கர்த்தர்கிட்ட நீங்க கணக்கு கொடுக்காம, கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்காம, கர்த்தர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யாம உங்க இஷ்டமா செஞ்சீங்கன்னா நீங்க ஆண்டவரை அவமதிக்கிறீங்க, ஆண்டவரை கனவீனப்படுத்துறீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யும் போது ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள். Listen, worship is not only on Sunday. Worship is in everyday decisions. Worship is in everyday walk and talk. You have to consult God. You have to seek the counsel of God. ஆண்டவரை நீங்க கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் யோசனை கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் வழிநடத்தல் கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு உதவி பெற்று பெற்று வெளிச்சம் பெற்று பெற்று ஆலோசனை பெற்று பெற்று அவருடைய வழிநடத்தல் பெற்று பெற்று வாழ்கிற ஒவ்வொரு தீர்மானமும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆராதனை. ஆண்டவரை கேட்காம உன் அறிவுக்கு, உன் ஆசைக்கு, உன் மாம்சத்திற்கு, உன் யோசனைக்கு, உன் மனதிற்கு, உன் அனுபவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உன் விருப்பத்திற்கு செய்யும்போது நீ ஆண்டவரை ஆராதிக்காமல் உன்னை ஆராதிக்கிறாய், உன் சுயத்தை ஆராதிக்கிறாய். யார ஆராதிக்கிறோம்? எத்தனை முறை ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஆபத்து, வியாதி, பிரச்சனைனா ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கிறோம். மீதி நேரத்தில் வெயிட் பண்ணுங்க, எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு தெரியாதா? சாரால் ஆண்டவரை கன்சல்ட் பண்ணல, இந்த ஆபிரகாம் ஆண்டவரை கன்சல்ட் பண்ணல. புருஷன் மண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டாங்க. பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ண ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார், அற்புதமா பேசிட்டு இருக்கிறார், வெளிப்படுத்துறார். ஒண்ணு கூட ஆண்டவர் மறைக்கிறது இல்லை. அவன் என்னுடைய சிநேகிதன், என் ஃப்ரெண்டுங்கிறார். ஆண்டவர் எதுவுமே மறைக்கிறது இல்லை. இவன் பாருங்க ஆண்டவருக்கு செய்யாம குடும்பத்தை ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்லாம குழந்தையும் பிறந்துச்சு ஒரு வருஷத்துல. ஈசாக்கு சாதாரணமா பிறக்க முடியாது, ஆண்டவர் அற்புதம் பண்ணாதான் பிறக்க முடியும். ஏன்னா அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆனா இஸ்மவேல் சாதாரணமா பிறந்துட்டான். ஆபிரகாமின் மாம்ச பலத்தில் பிறந்தான். ஆபிரகாமினுடைய மாம்ச தீர்மானத்தில் பிறந்தான். மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் மாம்சமா தான் இருப்பார்கள். அதனால ஆண்டவர் கணக்கிலே வைக்கல. ஒரு மனுஷனை, ஒரு உயிரை, ஒரு பிறப்ப ஆண்டவர் கணக்கிலே வைக்கலீங்க. யாரும் அதை பிரசங்கம் பண்றது இல்ல. ஊழியத்திலும் சரி, ஆண்டவருடைய ஆலோசனை இல்லாம, ஆண்டவருடைய வல்லமை இல்லாம, ஆண்டவருடைய கிருபை இல்லாம, ஆவியானவர் கிரியை செய்யாம, கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ணாம, திறமையில பாட்டு பாடி நாடகம் போட்டு திறமையில ஏதோ பணத்தை உதவி கொடுத்து ஆட்களை சேர்த்துட்டா, சபையில உட்கார்ந்துட்டா கர்த்தர் கணக்கு வைக்க மாட்டார். மாம்சத்தினால வந்தவர்கள் சபையில கணக்கு இல்ல. பரிசுத்த ஆவியினால அற்புதமாக தொடப்பட்டு, ஆவியில மறுபிறப்படைந்து, ஆவியினால் உயிர்ப்பிக்கப்பட்டு, உண்மையா ஆவியானவரால வந்தவங்க தான், ஆவியானவரால ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபையில கணக்கு, ஊழியத்துல கணக்கு. இன்னைக்கு பெரிய சபைன்னு நிறைய சபைகளை குறித்து நிறைய பேர் ஆச்சரியப்படுறோம். அவங்களும் கிரௌடை பார்த்து பிரௌடாகி போயிட்டு அவங்களும் பயங்கரமா நாம யாரு தெரியுமான்னு இருக்கிறாங்க. எத்தனை பேரை கர்த்தர் கணக்குல வச்சிருக்காருன்னு பரலோகத்துக்கு தான் தெரியும். இல்லையா? மாம்சத்தினால செய்யற ஊழியம் கணக்கு இல்லை. மாம்சத்தில் நீங்க ஆண்டவருக்கு செய்யற எதுவுமே கணக்கு இல்லை. ஆவியானவருடைய வழிநடத்தல் செய்யணும். அதனாலதான் ஆண்டவர் தெளிவா சத்தியத்தை சொல்லிட்டாரு. என் கணக்குப்படி உனக்கு முதல் மகன் இவன் தான், ஈசாக், ஒரே மகன். ஆண்டவருடைய கணக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது அவனை அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அது ஒரு மலை பிரதேசம், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு.
நரபலின்னு என்ன தெரியுமா? உயிரோட பலி செலுத்துவது. தகன பலினா உயிரோட வச்சு எரிச்சல், சாம்பலாக்கிறது, தகனம். இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு எப்படி இருந்தது கேட்கறது இல்ல? உன் பையனை, ஒரே பையனை, வாக்கு சட்டத்தின்படி பிறந்தவன், 25 வருஷம் காத்திருந்து பிறந்தவன், அவன் மனைவிக்கு ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் முடிஞ்சு போய் கர்ப்பமாகக்கூடிய வாய்ப்பே இல்லை. சயின்டிபிக்கலி தேர் இஸ் நோ பாசிபிலிட்டிஸ். அப்படிப்பட்ட சூழ்நிலை, அவனும் கிழவனாகி போய் இனி குழந்தையை பிறக்காது என்கிற சூழ்நிலை மறுபடியும் கர்த்தர் அவர்களுக்கு சரீரத்தை புதுப்பித்து உயிர்ப்பித்து இளமையாக்கி சுகமாக்கி மறுபடியும் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து இயல்பான திருமண வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்து மறுபடியும் குழந்தை கொடுத்தார். ஆண்டவர் நம்மை மறுபடியும் புதுப்பிக்க வல்லவர். தாவீது இதெல்லாம் படிச்சுட்டு தான் என்னுடைய வாழ வயது திரும்ப வாலிப வயதாக மாறுகிறது சொன்னார்கள். ஆண்டவர் நம்ம உடம்பு புதுப்பிக்க முடியும், ஆண்டவர் நம்ம உடம்பு உயிர்ப்பிக்க முடியும். ஆண்டவருக்காக வாழும்போது, ஆண்டவருக்காக நம்ம உலகத்தில் எவ்வளவு நாள் இருக்கணுமோ அத்தனை நாளுக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி சுகப்படுத்தி வாழ வைக்க முடியும். என் மனைவி ரொம்ப பலவீனமா இருந்தப்போ என்னுடைய நண்பர்கள் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது என் கூட இருந்து ஜெபம் பண்ண மூத்த ஊழியர் இந்த வார்த்தை சொன்னார், லார்ட் கிவ் ஹர் a new body அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு புது சரீரத்தை கொடுங்க ஆண்டவர். அவர் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது எனக்குள்ள பயங்கரமான அபிஷேகம் இறங்கிச்சு, ஒரு விசுவாசம் இருந்துச்சு. நான் அவரோட டைம் பண்ணிட்டு ஆண்டவரே என் மனைவிக்கு நல்ல புது உடம்பு கொடுங்க ஆண்டவர். என் மனைவி மறுத்தறிஞ்சா 3 வருஷத்துக்கு முன்னாலே போயிருந்தது. ஏன் 4 வருஷம் கூட ஆயிருக்கு. டெலிவரி டைம்ல ரொம்ப ஒரு சிக்கலான சூழ்நிலை, இருதயம் ரொம்ப துடிக்க முடியாம சோர்வாகி டயர்டாகி நிற்கிற கண்டிஷன் போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதித்து அவங்களை வச்சிருக்கிறார். இல்லையா? ஆண்டவர் மிஞ்சி நமக்கு எதுவுமே நடப்பதில்லை. இல்லையா? சும்மா வியாதிக்கும் மரணத்துக்கும் எதிர்காலத்துக்கும் பயப்படவே கூடாது. இல்லையா? கையில வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிறேன், நான் எதிர்காலத்தை குறித்து பயப்பட மாட்டேன், வியாதி குறித்து பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, மரணத்தை குறித்து பயப்பட மாட்டேன். கர்த்தருடைய திட்டம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் நல்லா வாழப்போகிறேன். ஆண்டவர் அப்படி அற்புதம் பண்ணி பிறந்த மகன் ஈசாக். Abraham had to wait to receive Isaac. ஈசாக்கை பெற்றுக் கொள்வதற்கு அவன் காத்திருந்தான். He worked for Ismail. இஸ்மாயில் பிறகு அவன் கிரியை செஞ்சான். ஆனா ஈசாக்கு பிறகு இருந்து கிரியை வேலைக்காகல, கிருபை, அற்புதம், ஆவியானவர், தேவ திட்டம், தேவ நேரம், அதுக்கு காத்திருந்தான். 25 வருஷம் காத்திருந்து பிறந்த குழந்தை. இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு தெரியல, கணக்கு கூடதான் பார்க்கணும். பாய் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது, பையன், சிறுவன், வாலிபன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. டீனேஜ் பையனா தான் இருக்கணும்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. இப்பதான் டீனேஜ் பையன் சந்தோஷமா எவ்வளவு கற்பனையா இவனுக்குள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகுது, திட்டம் நிறைவேறப் போகுதுன்னு அவன் காத்திருக்கிறான். இவனை பெரிய ஜாதியாக்க போறாரு, காத்திருக்கிறான். திடீர்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவனை எரிச்சிருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? அவன் ஏற்கனவே பாடம் கத்துக்கிட்டான். முதல்ல பொண்டாட்டி கேட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி குழந்தை பெற்றான் பாருங்க. ஒரே சந்தோஷம், பர்த்டே கொண்டாடுறாங்க, ஒரே கேக் வெட்டாங்க, அந்த மாதிரி எனக்கு சமைச்சு சாப்பிட்றாங்க, ஒரே கொண்டாட்டம். ஆண்டவர் பார்த்துட்டாரு, எது தப்பி அவனுக்கு இப்ப புரியாது. குழந்தை வளர வளர அந்த குடும்பம் வளர்ந்துச்சு. ஆகாரு ஒரே ஏசுறான், சாரால மலடிங்கிறா, நீ ஒண்ணு இல்லாதங்கிறா, அப்படிங்கிறா. இவளுக்கு ஒரே வேதனை ஆயிடுச்சு, தாங்க முடியல. கம்ப்ளைண்ட் பண்ற ஆபரணாட்ட, இதுக்கு மேல ஒரு நாள் கூட அவங்க இருக்கக்கூடாது, முதல்ல அவளை வீட்டை வெளியே தள்ளுங்க அப்படின்னு. இவனுக்கு பக்கத்து என்னதான் இருந்தாலும் பக்கத்துல படுத்து வச்சு மனைவி வச்சு சாராளுக்கு சமமா பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறான். நேசிச்சுட்டானே, யோசிக்காம நேசிச்சுட்டான். இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. என்னம்மா சொல்ற, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா சொல்ற, அதெல்லாம் கிடையாது. இனிமேல் ஒரு நாள் கூட அவங்க இருக்கக்கூடாது. அந்த வேலைக்காரியும் அவளையும் அவ புள்ளைய தள்ளுங்க, முதல்ல தூக்கி வெளியே போட அப்படின்ற. இப்ப போற ஜெபம் பண்றது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பாப்பா இவ்வளவு நாள் கண்ணு தெரியலைய, உன் மனைவி சொன்னப்ப கண்ணு தெரியலைய, உன் இஷ்டத்துக்கு என் திட்டத்தை நிறைவேற்ற நினைச்சா அது எனக்கு ரோதனை, அது உனக்கு வேதனை. ஆண்டவருடைய ஊழியத்தை ஆண்டவருடைய ஆலோசனையின்படி செய்யணும், ஆண்டவருடைய வாக்கின்படி செய்யணும். ஆண்டவருக்காக வாழக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவருடைய வாக்கின்படி வாழணும், ஆவியானவருடைய துணையோடு வாழணும். நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. அதை தான் கற்றுக் கொடுக்குறது. இப்ப என்ன பண்றது, ஆண்டவரே உன் பொண்ணு சொல்ற பேச்சு முன்ன கேட்டல, இப்பவும் கேட்கல, அதான் கரெக்ட். அவன் எனக்கு கணக்குல இல்லை, அவன் எனக்கு கணக்குல
இல்ல அவளையும் அவன் பையனையும் தள்ளி துரத்தின்னு சொல்லிட்டான். ஆண்டவரும் சொல்லிட்டேன். இப்ப ஒண்ணுமே பண்ண முடியும். கொண்டு போய் விட்டான். அவங்களுக்கு மனசு இறங்கினாரு. அந்த அம்மா ஜபத்தை கேட்டாரு, அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணாரு. அதெல்லாம் வேற. அது கர்த்தருடைய பொதுவான கிருபை, அவருடைய இறக்கம். அவர் சிருஷ்டிகராக செய்ய வேண்டிய ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் செய்யறார், அது வேற. இப்ப ஏற்கனவே பாடம் கத்துக்கிட்ட ஆண்டவர்கிட்ட இனிமேல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, விளக்கம் கேட்கக்கூடாது, சொல்றதை செய்யணும். இப்போ உன் மகனை எனக்கு தகன பலியாக ஒப்புக்கொடுன்னு சொன்ன உடனே அவன் எதுவுமே பதில் பேசுவார். எல்லாரும் சொல்லாமா, அவனை தகன பலியாக பலியிடு சொல்லுங்க. சத்தவர்கள் இன்னொரு முறை, அவனை ஆராதனை என்பது ஆண்டவருக்காக நம்மை பலியாக கொடுப்பது, உயிரோடு பலியாக கொடுப்பது, முழுவதுமாக ஆண்டவருக்காக நம்மை இழப்பது, முழுவதுமாக ஆண்டவருடைய நோக்கத்துக்காக ஆண்டவருடைய சித்தத்திற்காக நம்மை விட்டுக் கொடுப்பது, உயிரோடு ஆண்டவருக்கு நம்மை சமர்ப்பணம் செய்யும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வேணாலும் பண்ணுங்க ஆண்டவரே. காலையில் ஆராதனை நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். காணிக்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? கான் இக் கை. கை என்பது வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை பாருங்க ஆண்டவரே. இந்தாங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்க கையில கொடுத்துறேன். நீங்க எப்படி வழிநடத்துறீங்களோ வழிநடத்துங்க. எத்தனை பேர் நீங்க நம்ம சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தை உடைய கையில கொடுக்குறேன், என்னுடைய வாழ்க்கை உடைய கையில கொடுக்குறேன், என்னுடைய பிள்ளைகளை உடைய கையில கொடுக்குறேன், என்னுடைய ஊழியத்தை உடைய கையில கொடுக்குறேன், என்னுடைய குடும்பத்தை உடைய கையில கொடுக்குறேன். நீர் எப்படி வழிநடத்த சித்தமா இருக்கிறீர்களோ அப்படி வழிநடத்துங்க ஆண்டவரே. உயிரோடு பலியா கொடுக்கணும். ஆண்டவருக்காக தகனமாவதற்கு, ஆண்டவருக்காக மரிப்பதற்கு, ஆண்டவருக்காக பாடுகளை சகிப்பதற்கு, ஆண்டவருக்காக இழப்பதற்கு, ஆண்டவருக்காக எதையும் சந்திப்பதற்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காமல் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. அதுதான் ஆராதனை. அந்த அர்ப்பணிப்பு இல்லாமல் நம்ம இங்க வந்து நின்று பாடுறதுக்கு பேரு நாடகம், நடிப்பு, பாரம்பரியம், பொய் ஆராதனை, வீணான ஆராதனை, அங்கீகரிக்கப்படாத ஆராதனை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் யூதர்களை பார்த்து, உங்கள் உதடுகள் துதிக்கிறது, உங்கள் உள்ளமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. நீங்கள் வீணான ஆராதனை செய்கிறீர்கள். நம்முடைய ஆராதனை வீணான ஆராதனை இருக்கக்கூடாது. ஆவியினால் நடத்தப்பட்ட அர்ப்பணிப்பின் ஆராதனை இருக்க வேண்டும். அல்லேலூயா. தகன பலியாக பலியிடு என்றார். அடுத்த வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் பையனை இருக்கிறது. ஐயோ என் பையனை போறான், பொறுமையா போகும், அதான் போக போறாங்க, அது அப்படியா நினைச்சாங்க? இல்ல, he was ready to do. முதல்ல மனசளவில் அவன் ஒப்பு கொடுத்துட்டான். அவன் கிட்டத்தட்ட மனசளவில் பையனை எடுத்துட்டான், ரெடி ஆயிட்டான். 100% obedience, முழுவதுமாக கீழ்ப்படிதான் ஆராதனை. அதிகாலை எழுந்து தன் கழுத்தின் மேல் சேனம் கட்டி, 3வது வசனம் பாருங்க, தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். Worship is living in obedience to God's guidance. தேவனுடைய வழிநடத்தலுக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்றபடியெல்லாம் செய்யறது, சொல்ற இடத்துக்கெல்லாம் போறது, அதுதான் ஆராதனை. அவன் காலையில் எழுந்து பாட்டு எழுதினான் அப்படின்னு இல்லை, ராகம் போட்டான் அப்படின்னு இல்லை. அவன் கீபோர்டு எடுத்துக்கொண்டு, ட்ரம்ஸ் எடுத்துக்கொண்டு, மத்தளங்களை எடுத்துக்கொண்டு, வீணைகளை எடுத்துக்கொண்டு இல்லை. அவன் என்ன எடுத்துட்டு போறான்? கட்டைகளை பிளந்து எடுத்துக்கொண்டு போகிறான். கீழ்ப்படியின் அடையாளம், அர்ப்பணிப்பின் அடையாளம். மனைவிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பான் இல்லையா? அங்க வர்ணிக்கப்படாவிட்டாலும் ஏற்கனவே அவன் நிறைய அனுபவிச்சிருக்காங்க. அன்னைக்கு கத்தர் பேசின அன்னைக்கு எல்லாம் ராத்திரி தூங்கியிருப்பான் நினைக்கிறீங்க. மனைவியோட பேசியிருப்பான். மனைவி வேற வழி இல்லை, அவர் கொடுத்தாருங்க, அவர் எரிக்க சொன்னா எரிச்சிருங்க, அவர் மறுபடியும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எரிஞ்ச சாம்பலை கூட திருப்பி எழுப்பி வர பண்ணுவார். ஏன்னா அவங்க அனுபவிச்சிட்டாங்க. குழந்தை தன் வயிற்றுல உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த குழந்தை கொடுத்தாருன்னா அவர் எடுக்கிறாரு, மறுபடியும் கொடுக்க வல்லவராக, கொடுக்கட்டும், எடுத்து என்ன வேணாலும் பண்ணட்டும், அவர் என்ன சொன்னாலும் நம்ம ஆமா போடுவோம். மனைவி முழுமையாக ஒத்துழைத்தால், மனைவி முழுமையாக விசுவாசித்தால், மனைவிட்ட சொல்லியிருப்பான், போயிட்டு வருமா, டேய் ஈசாக்கு சொல்லுப்பா, நம்ம ஆராதனை பண்ண போறோம், அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பான். அம்மா நான் அப்பா கூட போய் சாமி கும்பிட்டு வரமா, ஆண்டவர் கும்பிட்டு வரமான்னு சொல்லியிருப்பான். அம்மாவுக்கு தான் புரியும் அது என்ன அர்த்தம்.
இல்லையா? இதுக்கப்புறம் என் மகனை பார்க்கவே போறதில்லை. உங்க பையனை மிஷினரி ஆண்டவர் கேட்டா கொடுப்பீங்களா? மலேசியா விட்டு இந்தியாவுக்கு போய் அங்கேயே கஷ்டப்பட்டு ஊழியர் சீனனை அனுப்ப சொன்னா அனுப்புவீங்களா? இல்லை உங்களை தான் சபாவுக்கு போங்க, சரவாவுக்கு போனா போவீங்களா? இல்லை இந்தோனேஷியாவுக்கு போக சொன்னா போவீங்களா? யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு யூனிஃபார்மிட்டியா நின்றுக்கிட்டு கோரஸா பாட்டு பாடுறது ஈஸி தான். எல்லாரும் கேள்வி கேட்காம ஒரே மாதிரி கீழ்ப்படுகிற ஒரு ஆராதனை இருக்குதா? இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வோமா? சொல்லுவாரான்னு கேட்கிறீங்களா? சொல்லுவார். என்னை போக சொன்னார், 13 வயசுல சொன்னார், மறுபடியும் 17 வயசுல சொன்னார். கிறிஸ்துவ நாமம் சொல்லப்பட்டாத இடங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க போனார். ரோமர் புஸ்தகத்தை வாசித்துட்டு இருக்கிறேன். வேறொரு கட்டின அஸ்திபாரத்து மேல் கட்டாமல் கிறிஸ்துவ நாமம் சொல்லப்பட்டாத இடங்களில் அறிவிக்கும்படி போகணும் வசனத்து மூலமா பேசுறாரு. மனசுல ஆண்டவர் உணர்த்துறாரு. அப்ப நான் கிளம்பி வந்துட்டேன். நான் கிளம்பி வந்து 31 வருஷம் ஆகுது. இல்லையா? என் மனைவி ஒரு நாள் என்கிட்ட கேட்டா, ஏங்க இப்படியே போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு ஊரா போறீங்க. நாங்க கல்யாணம் ஆகி 22 வருஷத்துல கிட்டத்தட்ட 50 வீடு வாடகையில் இருந்தோம். என் பொண்ணு 11ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு வரைக்கும் 12 ஸ்கூல்ல படிச்சிருக்கா. வருஷத்துக்கு ஒரு ஊர்ல இருந்திருக்கிறோம் குறைஞ்சபட்சம், அல்லது ஒரு ஏரியாவில் இருந்திருக்கிறோம். ஒரு வாட்டி 2 கிளாஸ் படிச்சிருக்கிறோம், 2 வாட்டி படிச்சிருக்கிறோம் 2 ஸ்கூல்ல. அவ்வளவு இடம் நாங்கள் வாடகை மாற வேண்டியது இருந்துச்சு. ஊழியத்தின் நிமித்தம் சில நேரத்தில் பாட்டு பாடினா ஊழியர்கள் வந்துட்டாங்கன்னா காலி பண்ண சொல்லிடுவாங்க. சில நேரத்தில் எதிர்ப்பினால நாங்களே காலி பண்ண வேண்டியது இருந்துச்சு. புது புது கிராமத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அப்புறம் இடையில ஒரு நாள் அப்படி சொன்னாங்க என் மனைவி. கடந்த ஒரு 8 வருஷமா ஒரே ஊர்ல தங்கி இருக்கிறோம். நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 10 வருஷத்துக்கு மேல 2013 என் மனைவிட்ட சொன்னேன். அப்போ ஓசூர்ல இருந்து தருமபுரிக்கு போறோம். நான் சொன்ன ஆண்டவர் தருமபுரிக்கு போக சொல்றாரு, உணர்த்துறாரு, நம்ம போறோம், நீங்க வாங்க அப்படின்னு. இப்பதாங்க வந்தோம், அதுக்குள்ளே கூப்பிடுறீங்க, நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கு, பசங்கெல்லாம் ஸ்கூல்ல சேர்த்துருக்கிறோம், படிக்கிறாங்க, 3வது குழந்தை பிறந்திருக்கிறப்போ. இல்லம்மா ஆண்டவர் போக சொன்னா போயிட்டாம ஆகணும். அப்ப நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை ஆப்பிரிக்காவுக்கு போக சொன்னலாம் போயிடுவேன், ஒரு மலையில போய் தங்க சொன்னா நான் போயிடுவேன், நீங்க வந்துதான் ஆகணும் நான் எதிர்பார்க்கிறேன், வரலன்னா விட்டுட்டு போயிடுவேன். நான் எங்க இருந்தாலும் என்னால் முடிஞ்ச காசு அனுப்புறேன், முடிஞ்சா அனுப்புறேன், அனுப்ப முடியலாம் என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நான் ஆண்டவர் கீழ்படிஞ்சாங்க, நீ வரையா இல்லைன்றது நீ முடிவு பண்ணிக்கன்னு சொன்னேன். என் மனைவி சொன்னாங்க, எனக்கு வேற என்ன வழி இருக்குது, நீங்க எங்க போனாலும் நான் வரேங்க அப்படின்னா. கல்யாணம் ஆன புதுசுல தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், ஒரு நல்ல வீட்டில் நிரந்தரமா வழக்கமான வாழ்க்கை நமக்கு கிடையாது. ஊரா போவோம், தெருவில் திண்ணில தங்கியிருப்போம், வாடகை வீட்டில் தங்கியிருப்போம், நிறைய பொருட்கள் நமக்கு இருக்காது, இருக்கவும் கூடாது, வாரிட்டு போறது அப்பதான் ஈஸியா இருக்கும். அதிகபட்சம் நாங்கள் என் மனைவி நானும் 2 பை எடுத்துட்டு போயிட்டு கிளம்பிடுவோம், அவ்வளவுதான். எங்க 2 பேர் ட்ரெஸ் 2 பை, சமைக்கிறதுக்கு குழம்பு வைக்கிறதுக்கு 2-3 தட்டு மட்டும் பாத்திரங்கள் 2 பை தூக்கி போயிடுவோம். சில நேரத்தில் ஸ்டவ் குடம்லாம் அங்கே லோக்கல்ல கொடுத்துட்டு அந்த ஊர்ல ஒரு ஸ்டவ் குடம் தான் வாங்கிக்கும், அவ்வளவுதான் எங்க வாழ்க்கை. அப்ப என் மனைவி கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டாங்க, இப்ப நீங்க ரொம்ப பிரபலமாயி பல ஊர்களுக்கு பல நாடுகள் ஊழியத்துக்கு போறீங்க, இப்ப கூட நமக்கு வாய்ப்பு இல்லையா? நான் என்ன ஆசைப்படுறேன்னா, காலையில நீங்க எல்லாரும் வேலைக்கு போற மாதிரி போயிட்டு சாயங்காலம் எல்லாரும் வீட்டுக்கு வர மாதிரி, போய் லேட்டான கூட வீட்டுக்கு டெய்லி வந்துட்டீங்கன்னா காலையில ஒன்னா சாப்பிடலாம், டெய்லி சாயங்காலம் எல்லாரும் பிள்ளைகளை பார்க்கலாம், ஒன்னா சாப்பிடலாம், ஒன்னா வாழலாம், ஒன்னா தங்கலாம், அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குதாங்கன்னு கேட்டாங்க. இல்லம்மா என்ன சொல்றீங்க, எல்லாரும் போல இயல்பா வாழ்வதற்கு நீ நானும் அழைக்கப்படல, ஆண்டவர் நம்மளை வேற மாதிரி அழைச்சிருக்கிறார். இந்த விஷயத்துல நீ நானும் தியாகம் பண்ணிட்டாகணும். நான் 10 நாள் உங்களோட இருப்பேன், 15 நாள் இருக்க மாட்டேன், 1 மாசம் இருப்பேன், 3 மாசத்துக்கு இருக்க மாட்டேன். ஆண்டவர் எப்படி வேணாலும் சொல்லுவார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இயல்பான வாழ்க்கை வாழாம ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு, தியாகம் பண்றதுக்கு, ஊழியம் செய்யறதுக்கு, சுவிசேஷத்தை சொல்றதுக்கு, சீஷர்களை உருவாக்குவதற்கு, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்புக்கு ஒத்துழைக்க தான் உன்னை எனக்கு மனைவியை கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொன்னேன். அப்ப சரிதாங்க, ஆண்டவர் சித்தம் என்னவோ அதுவே நிறைவேற்றும். ஒரு ஆசை ஒரு வாட்டி சொல்லி பார்க்கற மாதிரி உங்கள்கிட்ட சொன்னேன். நான் வீட்டில் இருக்கும்போது சொல்லுவேன், நீ சொன்ன ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றிக்கலாம், இந்த வாரம் 3 நாள் வாய்ப்பு இருக்கு, அப்ப கூட நடுவில் திடீர்னு ஆண்டவர் போச்சுன்னா நான் வீடு வருது இல்லையா? மனைவிடத்துல பேசி மனைவியுடைய ஒப்புதலோட சம்மதத்தோட முழு குடும்பமாக தன் மகனை உயிரோடு பலி கொடுக்க ஒப்பு கொடுத்தாங்க. பாஸ்டர் ஊழியம் செய்யறாருன்னா அவங்க மனைவி ஒத்துழைக்கணும், பிள்ளைகள் ஒத்துழைக்கணும், சபையில் உள்ள மக்கள் ஒத்துழைக்கணும். ஊழியத்து நிமித்தமாக ஒரு காரியத்தை ஊழியக்காரர் சொல்றாருன்னா நம்ம எல்லாரும் கேள்வி கேட்காம ஒத்துழைக்கணும், கீழ்ப்படிக்கணும். எல்லாரும் சேர்ந்துதான் ஆண்டவரை ஆராதிக்கணும். குடும்பமாக ஆராதிக்கிறார்கள், குடும்பமாக கீழ்ப்படுகிறார்கள்.
குடும்பமாக ஒத்துழைக்கிறார்கள், குடும்பமாக தியாகம் பண்ணுகிறார்கள். நிச்சயமாக என்னுடைய மனைவி அர்ப்பணிக்காம தியாகம் பண்ணாம ஒத்துழைக்காம இருந்தா நான் இவ்வளவு கிராமங்கள், ஆயிரக்கணக்கான கிராமங்கள் டிராவல் பண்ணிருக்க மாட்டேன். எத்தனையோ நாடுகள் நான் டிராவல் பண்ணிருக்க மாட்டேன். நம்முடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். சாராள் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படுவதன் மூலம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார், ஆண்டவரை ஆராதித்தார். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் உங்கள் தாயானவள் சாராள் அப்படியே ஆண்டவனே என்று சொல்லி ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று உதாரணமாக உபதேசம் எழுதப்பட்டிருக்கிறது. கணவர்கிட்ட எப்படிதான் கீழ்ப்படிஞ்சாங்க? ஆண்டவனே சொல்லி கீழ்ப்படிஞ்சாங்க. கடந்த காலத்தை விட்டுருங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல நான் என் கணவருக்கு கீழ்ப்படுகிறேன். கல்யாணம் பண்ண பெண்கள்லாம் சொல்ல முடியுமா? ஒரு முறை விசுவாசம் சொல்லுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுவதை போல கேட்பது விசுவாசமா முடியும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என் கணவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன். சொல்லுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கர்த்தருடைய ஊழியக்காரர் கீழ்ப்படுவேன். எல்லாரும் சொல்லமா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கர்த்தருடைய ஊழியக்காரர் கீழ்ப்படுவேன். பவுல் சொல்லுகிறாரு, நீங்கள் எனக்காக கழுத்தை கொடுக்க ஆயத்தமாக இருந்தது. உங்க கண்ணை கூட நான் கேட்டிருந்தா பிடிங்க எனக்கு கொடுத்திருக்கிறது. ஏன்னா பவுல் கண்ணு சரியில்லை, ஈமைக்குமா கண்ணுல. பவுல் சொல்றாரு, என் கழுத்தை கட்டிக்கொண்டு அவர்கள் அழுதார்கள் அப்படிங்கிற. என்னுடைய வார்த்தைகளை தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது தேவனையும் பிறகு எங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தருடைய ஊழியக்காரரை, நம்மை போதித்து வழிநடத்துகிற சபையாக வழிநடத்துகிற ஊழியக்காரரை கர்த்தரை மதிக்கிறது போல மதிக்கணும். கர்த்தருக்கு சமமா மதிக்கல, கர்த்தர் அவரை வச்சிருக்கிறதுனால அவரை மதிக்கிறோம், அவரை மதிக்கிறதுனால கர்த்தரை மதிக்கிறோம், கர்த்தரை மதிக்கிறதுனால அவரை நம்ம மதிக்கிறோம். கீழ்ப்படியணும், அது ஆராதனை. ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, கணவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, வசனத்தின்படி குடும்பமாய் வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்காம நம்ம பாடுகிற பாட்டு ஆராதனை இல்லை. நல்ல வார்த்தை, புனிதமான வார்த்தை சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க செய்தியில் ஆழமா மூழ்கிட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. 4வது வசனம். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். பாருங்க, கிட்டத்தட்ட 2 நாள் மேல பிரயாணப்பட்டு போக வேண்டிய தூரம். பையனை தகன பலி கொடுக்கிறது. அது எந்த இடம்? மோரியா மலை. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதியை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும், அந்த இடத்துல தான் ஆங்கிலத்தில் பாயின் போட்டிருக்கு, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இதுதான் பைபிள்ல முதல் முறையா வர்ஷிப் அப்படிங்கிற வார்த்தை பைபிள்ல வர இடம். கவனிங்க, நான் ஒரு பிரின்சிபல் கத்துக்கிட்டேன் அமெரிக்காவில் பயிற்சிக்கு போய். த லா ஆஃப் ஃபர்ஸ்ட் மென்ஷன், முதலாவது பைபிளில் குறிப்பிடப்படக்கூடிய விதிமுறை, உபதேசம், சட்டம்னு அர்த்தம். பைபிள்ல ஒரு விஷயம் எப்ப முதலா சொல்லப்படுகிறதோ அங்க ஒரு சத்தியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். முதல் கல்யாணம் நடந்தப்ப கல்யாணத்தை பற்றிய சில சத்தியத்தை அங்க வச்சிருக்கிறார் இல்லையா? அந்த மாதிரி முதல் என்ன நடக்குதோ ஒரு சம்பவம், அங்க ஒரு சத்தியத்தை வச்சிருக்கிறார். இதுதான் முதல் நடந்த ஆராதனை. அப்ப சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆதியாகமம் 4:26 வசனத்தை காட்டுவாங்க. சேத்து பிறந்தப்ப மக்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படின்னு அங்க இருக்கு. அதையும் வாசிக்கலாம். ஆதியாகமம் 4:26. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். சேத்துக்கு ஒரு குழந்தை பிறகு ஏனோஸ் பிறந்த பொழுது அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். காயின் ஆபேல் சண்டை முடிக்கிட்டாங்க இல்லையா? காயின் வந்து ஆபேலை கொண்டுட்டாரு, காயின் ஆண்டவர் துரத்திட்டாரு. இப்போ அடுத்து சேத்து பிறந்தார். சேத்துக்கு ஒரு மகன் பிறக்கிறார் ஏனோஸ். அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஆண்டவர் மேல ஒரு பயபக்தியா இருக்கிறாங்க. இங்கிலீஷ்ல they started to call upon the Lord. ஜெபம் பண்றதை பத்தி குறிக்குது. ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்ன சரியா அவங்க செய்யல. எலியா வந்து ஜெபம் பண்ணி, நீங்க உங்க கடவுளை நோக்கி கூப்பிடுங்க, நான் என்னுடைய தேவனை நோக்கி கூப்பிடுறேன், அக்கினினால் பதில் தரும் தேவனை தேவன் சொன்னார் பாருங்க. அதே வார்த்தைகள் தான் இங்க போடப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல they called upon the Lord இருக்கு, they worshipped him. அப்படின்னா ஆண்டவரை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க, ஆண்டவரை நோக்கி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, ஆண்டவரை நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பைபிள்ல முதல் தொழுகை அப்படிங்கிற வார்த்தை நேரடியா எங்க வருதுன்னா, இந்த
ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடுகிற அந்த சம்பவத்தில் தான் வருகிறது. அங்கதான் worship அப்படிங்கிற முதல் வார்த்தை பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம கவனமா கவனிக்கணும். ஆண்டவர் worship அப்படிங்கறத அங்க நமக்கு புரிய வைக்கிறார், வரலாற்றிலே புரிய வைக்கிறார். அதுதான் ஆதியாகமம் 22:5 மிக தெளிவாக சொல்கிறது. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதி நிறுத்தி இங்கே காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு worship பண்ணிட்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். அவன் யோசித்து பேசுறானா, யோசிக்காம பேசினானா? வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அவன் விசுவாசத்துல பேசினான். போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். அவன் எதை தொழலை என்று சொன்னான்? பாட்டு பாடுறதையோ, துதிக்கிறதையோ, ஆட்டம் போடுறதையோ, நிறுத்தாம ஆண்டவருடைய புகழை சொல்லிக் கொண்டே இருப்பதையோ அவன் தொழுகை என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தொழுகை என்று சொன்னான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் மகனை உயிரோடு பலியாக கொடுப்பதை ஆராதனை என்று சொன்னான். இழப்பதை ஆராதனை என்று சொன்னான். தியாகத்தை ஆராதனை என்று சொன்னான். பலியிடுவதை ஆராதனை என்று சொன்னான். ஆண்டவர் கேட்கிறத ஆண்டவருக்கே கொடுக்கிறது தான் ஆராதனை, இல்லையா? ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவருக்கு கொடுக்கணும், ஆண்டவர் கேட்கறது ஆண்டவருக்கே கொடுக்கணும், ஆண்டவர் சொல்ற மாதிரி செய்யணும், அதுதான் ஆராதனை. பழைய ஏற்பாட்டில் ஆராதனை என்பது உயிரோடு பலியாக கொடுப்பது, ஜீவ பலியாக கொடுப்பது, தகன பலியாக கொடுப்பது, முழுவதுமாக கொடுப்பது, முழுவதுமாக அர்ப்பணிப்பது, ஆண்டவருக்காக முழுவதுமாக வாழும்படி நம்மை விட்டுக் கொடுப்பது, அதுதான் உண்மையான ஆராதனை. தொடர்ந்து நம்ம வேகமா படிச்சாதான் முடிக்க முடியும். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, ரொம்ப சென்டிமெண்டான ஒரு நேரம், என் தகப்பனே என்றான். ஆண்டவர் ஆபிரகாமே கூட்டு மாதிரி என் தகப்பனேன்னு கூப்பிடுறான். அதற்கு அவன் என் மகனே என்றான். இதோ இருக்கிறேன் என்றான். என்னப்பா சொல்லுப்பா அப்படிப்பா அப்பா அப்படின்னா அவன் என்ன கேட்க போறான்னு எனக்கு தெரியும் இல்ல? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியும் பையனை எரிக்க போறாங்க. கலிவிட கட்டி கல்லை அடுக்கி கட்டை அடுக்கி பையனை மேல படுக்க வச்சு நெருப்பு எடுத்துட்டு போறான், எரிக்க போறான் உயிரோட. ஒரு பெற்ற தாய்க்கு தகப்பனுக்கு எவ்வளவு கஷ்டம்ன்றது நீங்க யோசிக்கும் போது தெரியும். அவன் பையன் கேட்கிறான், பையன்கிட்ட சொல்லவே இல்லை இவங்க, அப்பதான் சொல்ல போறான்னு நினைக்கிறேன். அப்பா அப்படிங்கிறான். என்னப்பா? இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அப்ப அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கிறான், நம்ம போய் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்திட்டு வரலாம்னு சொல்லியிருக்கான். இவனும் அப்பா கூட போய் ஆட்டுக்குட்டியை தகன பலி செலுத்திட்டு வரலான் தான் போயிட்டு இருக்கிறான். இப்ப மேட்டருக்கு வராங்க, கிளைமேக்ஸ். ஆண்டவர் அவன் பையனை எழுதி விடுறாரு. கேள்றாரு, கவனிங்க, மனைவி மனப்பூர்வமாய் சம்மதத்தோடு கீழ்ப்படிந்துதான் அனுப்பி வைத்தார். இங்க மகனும் மனப்பூர்வமாய் சம்மதிக்கிறான். கண்டிப்பா அந்த இடத்துல ஆபிரகாம் அவனுக்கு விளக்கமா சொல்லியிருக்கணும். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். முதல்ல லேசா சொல்றான் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி, சொல்லாம கட்டியிருக்க மாட்டான். பலிபீடத்தை கட்டும்போதுதான் சொல்லியிருப்பான், மகனே கல் ஒண்ணு எடுத்து வைக்கும்போது வைப்பான். அதாவது ஆண்டவர் உன்னை தம்பா பலியா கொடுக்க சொல்லியிருக்கிறார். அவன் ஓடல, அவனை ஓடி போய் பிடிக்கல, அவனை கட்டும்பொழுது அவன் திமிரல, அவன் வேண்டான்னு மறுக்கல, மனப்பூர்வமாய் அந்த இடத்துல ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. கட்டுப்பா, பரவாயில்லப்பா, என்னை கட்டி நீ வைப்பான்னு சொல்லி அவன் ஒப்பு கொடுத்தான். அவனை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். 9ஆம் வசனம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக நாங்கள் சொல்லப்படுகிறது. ஆபிரகாமின் கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, சாராவுடைய கீழ்ப்படிதல் மாத்திரமல்ல, ஈசாக்கினுடைய கீழ்ப்படிதலையும் அங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் யாராவது படிப்பீங்களா? மனப்பூர்வமாக தன்னுடைய பிதாவின் சித்தத்திற்கு இயேசு ஒப்பு கொடுத்ததற்கு இது முன்னடையாளமாக இருக்கிறது. மனப்பூர்வமாக பிதாவின் சித்தத்திற்கு இயேசு ஒப்பு கொடுத்ததற்கு இது முன்னடையாளமாக இருக்கிறது. யோவான் 10:18 அல்லது மத்தேயு 26:19 படி. ஒருவனும் தன்னுடைய ஜீவனை பற்றியே சொல்றார். ஒருத்தனும் அதை என்னிடத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை தன்னார்வமாக வில்லிங்கா மனப்பூர்வமாக கொடுக்கிறேன். என் ஜீவனை நானே கொடுக்கிறேன்,
அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம், எனக்கு உரிமை, எனக்கு வாய்ப்பு உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும், என் ஜீவனை நான் கொடுத்துட்டு மறுபடியும் ஜீவனோடு எழுப்பவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இயேசு சொல்றாரு. அவர் ஜெபம் பண்ணும்போது, பிதாவை இந்த பாத்திரம் விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யணும்னு சொன்னாரு. அந்த வேதனை வலியை உணர்ந்து சொன்னார். ஆனாலும் அதோட நிறுத்திடாம அவர் சொன்னது, ஆனாலும் என் விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படி ஆக கடவுது, இதோ உம்முடைய விருப்பத்தின்படி நான் வருகிறேன் என்று தன்னை மனப்பூர்வமாய் உயிரோடு பலியாகிறதற்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஈசாக்கு குமாரனாகிய இயேசுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஆபிரகாமுக்குள்ளும் சாராளுக்குள்ளும் ஈசாக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். கிறிஸ்துவ தேவன் தன்னையே இவர்கள் மூலமாய் சரித்திரத்தில் வெளிப்படுத்துகிறார். இன்னும் சரியா சொல்வதென்றால், இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு அவன் மகனை பலியாக கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்லி, அப்படி பலியாக கொடுப்பதற்கான விசுவாசத்தை அவனுக்கு கொடுத்து, அவனுக்கு நான் இப்படித்தான் உனக்காகவும் உன் சந்ததியில் ரட்சிக்கப்பட போகிற உன் ஜனத்திற்காகவும் என் மக்களுக்காகவும் என் மகனை பலியாக கொடுக்க போகிறேன், இயேசுவை பலியாக கொடுக்க போகிறேன் என்று ஆபிரகாமுக்கு பிராக்டிகலாக டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி நடைமுறையிலே சுவிசேஷத்தை போதித்தார். ஆபிரகாமுக்கு இது சுவிசேஷமாக போதிக்கப்பட்டது என்று கலாத்தியத்தில் எழுதியது. ஹிஸ்டரியில லைஃப்ல லைவா காஸ்பல் சொல்லிட்டு இருக்க. இதே மாதிரி தான் என் மகனை நான் பலியா கொடுக்க போறேன். ஆபிரகாம் இதெல்லாம் ஆண்டவர் வந்து பேசும்பொழுதும் அவன் பயணப்பட்டு போகும்போது அவனுக்கு ஆண்டவருக்கு நிறைய உரையாடல்கள் நடந்திருக்கு. எல்லாமே வேதத்தில் எழுதப்படலை, நமக்கு தேவையானது எழுதப்பட்டிருக்கு. ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் புரிய வச்சிருக்கிறார். அதே இடத்துலதான், அந்த மோரியா மலையில தான் சாலமோன் தேவாலயம் கட்டப்பட்டது. 2 நாளாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினார். குறிச்சு வச்சுட்டு போற இடத்த இங்கதான் ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். எந்த இடத்துல போய் பலியிட சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்னாரோ அதே இடத்துல இருந்து தான், அந்த மலை ஏரியாவில் இருந்து தான் தாவீதுக்கு தரிசனமாகி பேசியிருக்கிறார். அங்கதான் ஆலயம் கட்டணும்னு அவருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறார். அவன் சொல்லி வச்சுட்டு போறான். சாலமோன் அந்த இடத்துல தான் கட்டினா. அதுதான் கர்த்தருடைய பர்வதம் என்று அழைக்கப்பட்டது. அங்கதான் எருசலேம் தேவாலயம் உலகத்திலேயே முதலும் கடைசியுமான பெரிய தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயத்தை சுற்றி தான் எருசலேம் பட்டணம் இருந்தது. அந்த எருசலேமினுடைய அந்த நகர வாசல் அல்லது அலங்கம் அந்த மதில் சுவர், அந்த மதில் சுவருக்கு புறம்பே இந்த இடத்திற்கு பக்கத்துல தான் கொல்கத்தாவிலே இயேசு பலியாக சிலுவையில அறையப்பட்டார். எல்லாம் அதே ஏரியா தான். அந்த பாடத்தை பின்னால கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் செய்ய போகிற அந்த உலகத்தின் ரட்சிப்புக்கான தியாக பலியினுடைய படத்தை, அந்த பாடத்தை அங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அழகா நடத்தி காமிச்சார். நீ உன் மகனை எவ்வளவு நேசிக்கிற, அது போலதான் நான் என்னுடைய மகனை நேசிக்கிறேன். நீ எப்படி அவனை கொடுக்கிறது எவ்வளவு வலி வேதனையா இருக்கு, அதே போலதான் உனக்காகவும் உன் மகனுக்காகவும் என் ஜனத்துக்காகவும் என் மகனை நான் கொடுக்க போகிறேன். ஆண்டவர் அவனை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவனை கட்டி, மகன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். 99 சொல்ற அளவுக்கு இன்னும் ஒரு செகண்ட்ல கை போய் அவனை கொண்டிருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் பழைய ஏற்பாட்டில் வரலாம் இயேசுவாங்க. பிதா பேசுறாரு, இயேசு கிறிஸ்து ஸ்பாட்டுக்கு வர்றாரு. வந்து என்ன சொல்றாரு, வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். எந்திரிக்கிறார், போறாரு, வெட்டுறது ரெடி ஆகிறாரு, வெட்டுற நேரத்தில் நிறுத்துறாரு. அன்கொஸ்டனபிள் ஒபீடியன்ஸ், undeniable, undelayed obedience. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும், 2வது வாட்டி கூட மென்ஷன் பண்றாரு பாருங்க, ஒரே பையன் தான் காணும், ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால்
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியாத தெரியும், இப்ப நீ நிரூபித்திருக்கிறாய், வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறாய் என்று ஆண்டவர் அறிக்கை செய்தார். எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், எல்லாரும் சொல்லலாம் அந்த வார்த்தையா, எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால். ஊழியக்காரர் ஆரம்பத்திலே சொன்னதுதான், ஆண்டவர் உங்களோடு பேசுற வார்த்தை, உணர்த்துற வார்த்தை, அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கிறது தான் ஆராதனை. இல்லையா? ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை பண்ண சொன்னா ஆராதனை பண்ணுங்க, உதவி பண்ண சொன்னா உதவி பண்ணுங்க, சோறு சமைக்க சொன்னா சோறு சமைங்க, பணம் கொடுக்க சொன்னா பணம் கொடுங்க, டாய்லெட் கழுவ சொன்னா டாய்லெட் கழுவுங்க, சேர் அடுக்க சொன்னா சேர் அடுக்குங்க, அமைதியா இருக்க சொன்னா அமைதியா இருங்க, போய் பேச சொன்னா பேசுங்க, ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுங்க, ஆலோசனை சொல்ல சொன்னா ஆலோசனை சொல்லுங்க. இல்லையா? பணத்தை பேங்க்ல இருந்து எடுத்து கொடுக்க சொன்னா எடுத்து கொடுங்க, கொஞ்ச நாள் சேர்த்து வைங்கன்னா சேர்த்து வைங்க, ஊழியத்து கொடுங்கன்னா ஊழியத்து கொடுங்க. ஆண்டவர் எப்படி நம்மை பேச சொல்லுகிறார், பழக சொல்லுகிறார், எப்படி நம்மை செலவு செய்ய சொல்லுகிறார், எப்படி நம்மை சம்பாதிக்க சொல்லுகிறார், என்ன வாழ்க்கை வாழ சொல்லுகிறார், அதன்படி எல்லாம் வாழ்வதுதான் உண்மையான ஆராதனை. ஆண்டவருக்காக நம்மை மனப்பூர்வமாக அவருடைய வழிநடத்தின்படி வார்த்தையின்படி ஒப்பு கொடுப்பதுதான் ஆராதனை. 13வது வசனம், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அது தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். அதுக்கு முன்ன அவன் கண்ணில் தெரியல. ஆண்டவர் பிள்ளையாண்டன் மேல கையை போடாத உடனே கண்ணில் தெரியுது. நல்லா கவனிங்க. 14வது வசனம். இந்த வேத பகுதி முடிச்சுட்டு நம்ம புதிய ஏற்பாடு போகலாம் சீக்கிரமா. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். எல்லாரும் சொல்லாமா? யெகோவா ஈரே. இன்னொரு முறை சத்தமா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த வார்த்தையை தப்பா பிரசங்கம் பண்றாங்க. நம்ம சுயநலத்துக்கு ஆண்டவர் பணம் கொடுப்பார், நம்ம தேவையெல்லாம் சந்திப்பார், நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் தருவார், உலக பொருளாதாரத்தெல்லாம் தருவார், யெகோவா ஈரே எல்லாம் தருவார்னு சொல்றாங்க. அந்த அர்த்தத்தில் இங்க சொல்லப்படல. நல்ல கவனிங்க. பையன் கேட்டான் பாத்தீங்களா, அப்போ ஆட்டுக்குட்டி எங்கப்பா அப்படின்னு. அதுக்கு ஆபிரகாம் என்ன பதில் சொன்னாரு? தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். 8வது வசனம். அதான் அதுக்கு அர்த்தம். தேவனுக்கு என்ன தேவை என்பதை தேவன் பார்த்துக் கொள்வார். அதான் யெகோவா ஈரேன்னு அர்த்தம். உனக்கு உன் ஆசைக்கு, உன் விருப்பத்துக்கு, உன் எதிர்பார்ப்புக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருவார் என்பது அல்ல. அது சுயநல பிரசங்கம், அது தவறான பிரசங்கம், அது கள்ள போதகம், அது ப்ராஸ்பரிட்டி டீச்சிங், சாங்டிட்டி டீச்சிங். பரிசுத்தாவியனுடைய போதனை என்னன்னா, உன்னிடத்தில் என்ன தேவை என்பதை கர்த்தர் உனக்கு புரிய வைப்பார். நீ எதை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அதை செய்வதற்கான விசுவாசத்தை, வாய்ப்பை, நேரத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அவருக்கு எது தேவை, அவருக்கு எதை பலியாக கொடுக்க வேண்டும் என்பதை காண்பிப்பார். சில நேரத்தில் இவங்களோட சேராதன்னு சொல்லுவார், சில நேரத்தில் நீ பேசாதன்னு சொல்லுவார், சில நேரத்தில் இது வேண்டாம்னு சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுவார். அவருக்கு தெரியும் உன் வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை எப்படி நிறைவேற்றுவது என்று தேவனே உனக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த திட்டம் என்னவென்று தேவனே வெளிப்படுத்துவார். அந்த திட்டத்திற்காக வாழக்கூடிய வாழ்க்கைக்கான வாய்ப்பை தேவனே கொடுப்பார். அந்த வாழ்க்கைக்கான விசுவாசத்தை தேவனே கொடுப்பார். எனக்கு தெரியாது, நான் ரட்சிக்கப்படும் பொழுது நான் மிஷினரியாக மாறுவேன், ஊர் ஊரா போவேன்னு தெரியாது. அது 2 வருஷத்துல எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டார். இன்னொரு 4 வருஷத்துல அந்த சூழ்நிலையை உருவாக்கி என்னை ஊரை விட்டு வெளியே கிளப்பிட்டார். எனக்கு புரியுது, நான் இதுக்கு மேல படிக்க முடியல, இந்த ஊர்ல தங்க முடியல என்ற சூழ்நிலை வரும்போது என்ன ஆண்டவரே இப்படிப்பட்ட கஷ்டங்கள் சூழ்நிலைகள் வந்திருக்கேன்னு சொன்னா, என்னுடைய திட்டம் நிறைவேறணும், இந்த ஊரை விட்டு கிளம்பினாதான் நிறைவேறணும். ஆபிரகாமை அழைக்கிறது போல நான் உன்னை அழைக்கிறேன். ஆபிரகாம் தன் இனத்தை ஜனத்தை விட்டுட்டு புறப்பட்டதை போல நீ புறப்படுன்னு சொல்றார். ஆண்டவர் மனசுக்குள்ள உணர்த்துறார். அவருக்கு நான் எப்படி பலியாக வேண்டும், எவ்வளவு பலியாக வேண்டும், எங்கே பலியாக வேண்டும் என்பதை எனக்கு அவர் பார்த்துக் கொள்வார். அதுதான் அதனுடைய அர்த்தம். யெகோவா ஈரே என்பது நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற அர்த்தம். எல்லாரும் தப்பா போதிக்கிற இன்னொரு வசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வசனத்தை முடிச்சால் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்பது நமக்கான தேவாட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய பர்வதமாகிய எருசலேமிலே அலங்கத்துக்கு புறம்பே அவர் மரிப்பார். அவர் மூலமாக நமக்கு செலுத்தப்பட வேண்டிய விலைக்கிரியம் செலுத்தப்படும் என்கிற அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டது. அது சுவிசேஷம், அது இயேசுவின் பலியை குறிக்கிறது. நம்ம அதை பணத்துக்கு செய்திக்கு சுகத்துக்கு எடுத்துட்டோம். எனக்காக கர்த்தர் யாரும் செய்து முடிப்பார் என்ற வசனம் சங்கீதம் 138:8. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, the Lord will fulfill his purpose for me. தேவன் தம்முடைய நோக்கத்தை என் வாழ்க்கையை நிறைவேற்றுவார். நம்ம மாம்சத்திலும் சுயநலத்திலும் வாழ்ந்துட்டு மற்ற உலக மக்களை போல பெரிய வசதியாகணும், முன்னேறணும், பெரிய செல்வந்தராகணும் ஆசைப்பட்டுட்டு
நம்ம செய்யறதெல்லாம் கர்த்தர் அதன்படி ஆசீர்வதிப்பாரு, எல்லாத்தையும் நமக்காக செஞ்சிருவாருன்னு அர்த்தம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார், ஒரு அழைப்பு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அந்த நோக்கம், அந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு என்னவெல்லாம் உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கணுமோ செய்யணுமோ அதை எல்லாத்தையும் அவர் செய்து முடிப்பார். அதான் அதனுடைய அர்த்தம். இதான் தியானம் பண்ணும்போது பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆராதனைனா என்ன? புதிய ஏற்பாட்டில் நம்ம வேகமா வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆக்சுவலா 8ஆம் வசனம் வரைக்கும் அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கணும். நமக்கு அதுக்கான நேரங்களை நம்ம முடிக்கலாம். ரோமர் 12 பவுல் அழகா சொல்ல இருப்பாங்க, எது ஆராதனை. அப்படி இருக்க சகோதரரே, பைபிள் அப்படி இருக்குன்னு போட்டிருந்தா எப்படி இருக்குன்னு கேட்கணும், முன்னால சொன்னதெல்லாம் படிக்கணும். நீங்கள் உங்கள் சரீரங்களை, எல்லாரும் சொல்லுங்க சரீரங்களை, கையை உயர்த்தி சொல்லுங்க சரீரங்களை, ஆமா தலைமையில கை வச்சு சொல்லுங்க சரீரங்களை, உங்களுடைய காலை தொட்டு சொல்லுங்க சரீரங்களை. இங்க சகோதரரேன்னு வர்றது கிரேக்க மொழியில சரியா மொழிபெயர்த்திருக்கணும்னா சகோதர சகோதரிகளே, சபையோரே அப்படின்னு அர்த்தம். சபை மக்களை தான் சகோதர சகோதரிகளே சொல்லப்பட்டிருக்கு. சரியான மொழிபெயர்ப்பு சகோதர சகோதரிகளே. நீங்கள் அப்படின்னா சபையில் இருக்கிற நீங்கள், உங்கள் அப்படின்னா ஒருத்தரை பத்தி இல்லை, எல்லாரை பத்தியும் சொல்றாரு. உங்கள் சரீரங்களை, நல்ல கவனிங்க, புளூரல்ல சொல்லப்படுது. யுவர் பாடிஸ், ஆஃபர் யுவர் பாடிஸ் ஆங்கிலத்தில் இருக்கு. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எங்க கத்துக்கிட்டாங்க? ஆபிரகாம் சம்பவத்தை பார்த்து கத்துக்கிட்டார். ஆவியானவர் அதை படிக்க வச்சு பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சத்தியம் என்பது ஒன்றுதான். அன்றைக்கும் ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதுதான் ஆராதனை, இன்றைக்கும் ஜீவ பலியாக அர்ப்பணிப்பதுதான் ஆராதனை. அன்றைக்கும் கீழ்ப்படிதல் தான் ஆராதனை, இன்றைக்கும் கீழ்ப்படிதல் தான் ஆராதனை. அன்றைக்கும் தேவனுடைய நோக்கத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை தான் ஆராதனை, இன்றைக்கும் தேவனுடைய நோக்கத்திற்காக தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, தேவ ஆவியானவர் வழிநடத்துகிறபடி வாழ்கிற வாழ்க்கை தான் ஆராதனை. அன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவது ஆராதனை, இன்றைக்கும் கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிவது ஆராதனை. ஆண்டவருடைய முறை மாறாது, ஆண்டவருடைய சத்தியம் மாறாது, ஆண்டவருடைய ஒழுங்கு நீதி மாறாது. அன்னைக்கு ஒரு ஆராதனை, இன்னைக்கு ஒரு ஆராதனை. அன்னைக்கு மாடுகளை ஆடுகளை பலி செலுத்துறதெல்லாம் இயேசு பலியாவார் என்கிற சத்தியத்தினுடைய நிழலாக, அதனுடைய முன்னோட்டமாக, அதனுடைய ஞான அர்த்தமாக தான் செய்தார்களே தவிர ஆண்டவர் ஆட்டு மாட்டு ரத்தத்தினால பாவம் பண்ணி கொடுக்கிறார். இயேசுவின் ரத்தம் தான் பழைய ஏற்பாட்டுக்கும், இயேசுவின் ரத்தம் தான் புதிய ஏற்பாட்டுக்கும். அங்க நிழலாட்டமா ஈசாக்கு பலியிடப்படுவதே இயேசுவின் பலியை முன்காட்டி தான் முன்னோட்டமாக காண்பித்தார். அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை காண்பித்தார். அதை போலதான் தேவாட்டுக்குட்டி என்று இயேசுவை சொன்னார். நீங்களும் நானும் மறிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்தார். எப்படி ஈசாக்கு கிட்டத்தட்ட சாக வேண்டிய இடத்துல நிஜமான அந்த வரலாறுல ஈசாக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி மரித்தது, அதே போல நீங்களும் நானும் சாக வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் அழிக்கப்பட வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் புறம்பே தள்ளப்பட வேண்டிய இடத்துல, நகரத்திற்கு புறம்பாக இயேசு கிறிஸ்து தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து நமக்கு பதிலாக பிராய சித்தமாக பாவ நிவாரண பலியாக பலி ஆடாக அவர் நமக்காக தேவாட்டுக்குட்டியாக மரித்தார். அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு எனக்கும் செலுத்தப்பட வேண்டிய தண்டனை செலுத்தப்பட்டு முடிந்துவிட்டது. இனிமேல் உங்களுக்கு எனக்கு தண்டனை இல்லை. அப்படின்னா அதனுடைய மறுபக்கம் நரகம் இல்லை. இதை சொல்றதுக்கு நிறைய பேருக்கு தைரியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லை, வெளிச்சம் இல்லை. ஒருத்தர் மேல உள்ள பாவத்தை 2 முறை ஆண்டவர் தண்டிக்க மாட்டார். அது நீதி கிடையாது. உங்கள் மேல உள்ள பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது, என் மேல் உள்ள பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது, உங்கள் மேலும் என் மேலும் பாவம் இல்லை. இதுதான் தப்பா புரிஞ்சுட்டு அதான் மொத்த தண்டனை அவர் ஏற்றிட்டாரு. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், தப்பான வாழ்க்கை வாழலாம். ஹைப்பர் கிரேஸ் பீப்புள், அதுவும் கள்ள உபதேசம். உண்மையான கிருபை பாவம் செய்ய அனுமதி கொடுப்பதல்ல. உண்மையான கிருபை பரிசுத்தமா வாழ பலம் கொடுப்பது, பரிசுத்தமா வாழ்கிற வாஞ்சியை கொடுப்பது. அந்த உண்மையான ரட்சிப்பின் கிருபையை பெற்றவர்கள் இயேசு எப்படி நம்முடைய பாவத்திற்காக பலியாக கொடுத்தார், அதற்போல இயேசுவின் விருப்பத்திற்கு வார்த்தைக்கு நம்மை பலியாக கொடுக்க வேண்டும் என்று அந்த வெளிச்சம் பெற்று தன்னை பலியாக கொடுப்பார்கள். இப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன?
அதான் உன் தண்டனையை ஏற்றுக்கிட்டு எப்படி வேணாலும் வாழும் ஆண்டவர் லைசன்ஸ் கொடுக்கல, உன்னை நீ எனக்கு பலியாக கொடு என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினால அந்த பலியை செலுத்துவதற்கான பலனை, விசுவாசத்தை, அர்ப்பணிப்பை நமக்கு கொடுக்கிறார். அதுதான் பவுல் எழுதுறாரு. என்ன சொல்றாருன்னா, உங்கள் சரீரங்களை, எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய சரீரத்தை, இன்னொரு முறை சொல்லுங்க, எங்களுடைய சரீரங்களை, சபையாகிய நாங்கள் எங்கள் சரீரங்களை சொல்லுங்க. முதல்ல சொல்லும்போது புளூரலா சொல்றாரு, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றார். ஜீவ பலிகளாக அல்ல. நல்ல கவனிங்க, சிங்குலரா முடிக்கிறேன். நம்ம எல்லாருடைய சரீரத்தையும் ஒரே பலியா ஆண்டவர் கொடுக்கணும் ஆராதனை இல்லையா? நம்ம எல்லாருக்காகவும் ஒரே இயேசு பலியாக கொடுக்கப்பட்டது போல நம்ம எல்லாரையும் ஒரே குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு ஒரே பலியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படின்னா ஒரே மனதோடு இருக்க வேண்டும், ஒரே சிந்தையோடு இருக்க வேண்டும், ஒரே விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், ஒரே உபதேசத்தோடு இருக்க வேண்டும், ஒரே வாழ்க்கை முறை இருக்க வேண்டும், ஒரே மாதிரி கீழ்ப்படிய வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரி பரிசுத்தமா வாழ வேண்டும். இப்படி ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்பதுதான் கர்த்தருக்கு பரிசுத்தமானது, கர்த்தருக்கு பிரியமானது, கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதுதான் ஆராதனை அப்படிங்கிறார். சோ ஆராதனைங்கிறது இங்க கூட பாட்டையோ துதியோ ஸ்தோத்திரத்தையோ தாளத்தையோ ராகத்தையோ இசைக்கருவியை சொல்லவில்லை, வாழ்க்கை முறையை சொல்லுகிறது. உங்கள் சரீரத்தை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன பார்க்கிறீர்கள், என்ன சிந்திக்கிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள், எப்படி வாழ்கிறீர்கள், எப்படி பழகுகிறீர்கள், எப்படி நடந்து கொள்கிறீர்கள், அந்த வாழ்க்கை முறை கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்தால், கர்த்தருக்கு பரிசுத்தமா இருந்தால், கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தால், கர்த்தருக்காக தியாகமானதாக இருந்தால், கர்த்தருக்காக உயிரோடு உங்கள் விருப்பத்துக்கு வாழாம உங்க விருப்பத்தை பலியாக்கி கர்த்தருக்கு பிரியமானபடி, கர்த்தருக்கு விருப்பமானபடி நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் எல்லாரும் அதே போல வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கை ஒரே பலியாக கர்த்தருக்கு ஆராதனையாக இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயான்னு ஒரே மாதிரி சொல்றது இல்ல, எல்லாரும் ஒரே ஜீவன ராகத்துல பாடுறதில்ல, எல்லாருமே சேர்ந்து கீழ்ப்படிவது, எல்லாருமே சேர்ந்து பரிசுத்தமா இருப்பது, எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒப்புக் கொடுப்பது, எல்லாருமே ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்பது, எல்லாருமே அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்வது, எல்லாருமே ஆவியானவரால் வழிநடத்தப்படுவது, எல்லாருமே ஆண்டவருக்காக தியாகமாக பலியாக நம்மை ஒப்புக் கொடுப்பது, அதுதான் உண்மையான ஆராதனை. கர்த்தருடைய சித்தத்திற்காக, கர்த்தருடைய திட்டத்திற்காக, கர்த்தருடைய நோக்கத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை ஆராதனை. அதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, அவங்கவுங்களுக்கு வரம் கொடுத்திருக்காரு சொல்றாரு, அவங்கவுங்க வரத்தின்படி ஊழியம் செய்யணும்னு சொல்றாரு, அதை குணத்தின்படி செய்யணும், அன்பின் அடிப்படையில் செய்யணும்னு சொல்றாரு. இப்போ பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். இப்ப நமக்குள்ள வர விருப்பம் கூட நல்ல விருப்பங்கள், ஆவிக்குரிய விருப்பங்கள் ஆண்டவரால் உருவாக்கப்படுகின்றன. அதை செய்யக்கூடிய சக்தி, அந்த பலன் கூட ஆண்டவர் தான் கொடுக்கிறார். God works in us to will and to do. Grace means God works in us. நமக்குள்ள தேவன் கிரியை செய்யறது தான் கிருபை, நம்மளா கிரியை செய்யறது கிரியை. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்து தெய்வீக விருப்பங்களை கொடுக்கிறார், அதை செய்வதற்கான பலனை கொடுக்கிறார். 14வது வசனம் எடுத்திருந்தீங்கன்னா படிக்கிறீங்களா? வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலும் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்க நீங்கள் சாட்சி சொல்றாரு. நான் வீணா போனதில்லை, வீணா வாழ்ந்ததில்லை, வீணா என் நேரத்தை கழிச்சதில்லை, அந்த மகிழ்ச்சி எனக்கு இருக்குது. அதுதான் ஆராதனை. வீணா வாழாம தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வது, தேவனுடைய உபதேசத்தின்படி வாழ்வது, தேவனுடைய அழைப்பின்படி வாழ்வது, தேவனுடைய நோக்கத்தின்படி வாழ்வது. அடுத்து சொல்றாரு, நீங்க கூட உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீர்கள், ஆண்டவருக்காக நீங்க சாட்சியா பிரகாசிக்கிறீங்க அப்படின்னு அவங்களை பாராட்டுறாரு. 15வது வசனம், கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கவனற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கும்படிக்கு இந்த ஆராதனை. குற்றம் இல்லாம வாழணும், அதுதான் ஆராதனை. கள்ளம் கபடம் இல்லாமல் பழகணும். அந்த கள்ளம் கபடம் இருந்துச்சுன்னா ஆண்டோடைய சமூகத்தில் போய் அழுகணும், ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, கள்ளம் இருக்கிறது, கபடம் இருக்கிறது, கரை இருக்கிறது, குறை இருக்கிறது, பாவம் இருக்கிறது, இந்த பாவ சிந்தனை போராடுகிறது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரத்தில் கதறணும், கேட்கணும், உதவி கேட்கணும், ஆவியானவர் நிரப்பும்படி உதவும்படி கேட்கணும். அதுதான் ஆராதனை. நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை.
பரிசுத்தத்தை நாடுவது ஆராதனை, குற்றமில்லாத வாழ்க்கையை நாடுவது ஆராதனை, கபடில்லாத சிந்தனையை நாடுவது ஆராதனை, கரையில்லாமல் குறையில்லாமல் உலகத்தார் முன்பதாக நீதியாக நேர்மையாக இயேசுவை போல வாழ்வது, இயேசுவை வெளிப்படுத்துவது ஆராதனை. அவர்கள் நடுவில் இப்படி ஒரு மனுஷன் கிடையாது, இப்படி ஒரு குடும்பம் கிடையாது. அவர்கள் வேதத்தை பின்பற்றுகிறார்கள், அவர்கள் இயேசுவின் வார்த்தையை பின்பற்றுகிறார்கள், இயேசுவின் சீடர்கள் என்று நம்மை சொல்லும் அளவிற்கு சுடர்களாய் எரிந்து பிரகாசிக்கிற வாழ்க்கை ஆராதனை. யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொல்கிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். ஏன்? நீதியா இருந்தான், நேர்மையா இருந்தான், உண்மையா இருந்தான், பொய் சொல்லாம இருந்தான், பரிசுத்தமா இருந்தான், நல்லது செஞ்சான், மனம் திரும்புங்கள் என்று அழைத்தான், சத்தியத்தை பேசினான், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தான், தனக்காக வாழல, கர்த்தருக்காக வாழ்ந்தான், தன் விருப்பப்படி வாழல, வசனத்தின்படி வாழ்ந்தான், ஆவியினால முழுவதுமா நிரப்பப்பட்டு ஆவியானவர் வழிநடத்தினபடி வாழ்ந்தான், இயேசுவின் வருகையை அறிவித்தான். இதோ தேவாட்டுக்குட்டி என்று இயேசு அடையாளம் காட்டினான், சுவிசேஷத்தை அறிவித்தான், சுவிசேஷமாகிய இயேசுவை காண்பித்தான். அதனால் ஆண்டவர் சொன்னார், அவன் எழுந்து பிரகாசித்தான். அந்த மாதிரி வாழற வாழ்க்கை தான் ஆராதனை. அதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். சொல்றாரு, மாசற்ற பிள்ளைகளா இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை குறை சொல்லாங்க, முறுமுறுக்காங்க. உலகத்தான் நல்லா இருக்கிறான், நான் தான் கஷ்டப்படுறேன், பாஸ்டர் என்னதான் வேலை வாங்குறாரு, நான் ஏற்கனவே கொடுத்தேன் மறுபடியும் கொடுக்க சொல்றாரு, அவங்க எல்லாம் சீக்கிரம் வரமாட்டேங்கிறாங்க, என்ன சீக்கிரம் வர சொல்றாரு, என்ன மட்டும்தான் சொல்றாரு, நான் தான் கண்ணுக்கு தெரியல, நான் மட்டும்தான் விசுவாசி, எல்லாரும் விசுவாசி. அதெல்லாம் பேசக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது. கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாக்குவாதம் பண்ணாம சண்டை போடாம எல்லாத்தையும் சமாதானமா செய்ய வேண்டும். மறுபடியும் சொல்றாரு பாருங்க, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும். எது பலி? கர்த்தரை விசுவாசிக்கிற, வசனத்தை விசுவாசிக்கிற, வெளிப்பாட்டை விசுவாசிக்கிற நம்முடைய விசுவாசமே பலி. அடுத்து சொல்றாரு, ஊழியத்தின் மேலும். ஆண்டவருக்காக நம்ம செய்கிற ஊழியம் பலி. உங்க பலி மேல அவர் சொல்றாரு பாருங்க, பவுல் சொல்றாரு, உங்க விசுவாசம் என்கிற பலி, உங்கள் ஊழியம் என்கிற பலி, அதன் மேல நான் வார்க்கப்பட்டு போனாலும் என்ன நான் தண்ணி மாதிரி ஊத்துறேன்னு சொல்றேன். கவனிங்க, தொடர்ந்து எழுதுற பாருங்க, நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். நான் வார்க்கப்பட்டு போனாலும் பான பலியாக என்னை நான் ஊற்றுகிறேன்னு சொல்றேன். அது புரியணும்னா இன்னொரு வசனம் படிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். 2:2 அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சரிங்களா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியம் இல்லாத உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்து உள்ளவர்களாகி தங்கள் சுயேட்சைகளுக்கு ஏற்ற போதல்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கவனிங்க, நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. முதல்ல சொல்லாரு, விசுவாசமாரு, பரிசுத்தமாரு, கற்பாயிரு, அன்பாயிரு, ஒழுக்கமாயிரு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? டைம் கிடைச்சாலும் கிடைக்கலாம், சுவிசேஷத்தை நீ கண்டிப்பா சொல்லித்தான் ஆகணும். நீ எப்படியாகிலும் சுவிசேஷத்தை சொல்லிடு, வசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா சாந்தத்தோட உபதேசம் பண்ணு, கண்டிப்பா இருந்துக்க, புத்தி சொல்லு, எல்லாம் சொல்லிட்டு நீ எல்லாவற்றிலும் தெளிவாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவன் உன்னை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை, படைத்த படைப்பின் நோக்கத்தை, உன்மேல் வச்சிருக்கிற திட்டத்தை நிறைவேற்று. அதுதான் ஆராதனை. கர்த்தருக்காக வாழ், கர்த்தருடைய நோக்கத்துக்காக வாழ். தன்னை உதாரணமா சொல்றாரு பாருங்க. இப்போ
6வது வசனம், ஏனென்றால் நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் இப்ப ஏற்கனவே வாழ்ந்துட்டே இருக்கிறேன், என்னை ஊத்திட்டே இருக்கிறேன், என்னை பலியாக்கிக்கிட்டே இருக்கிறேன். தகன பலி ஒரு பலி, பான பலி ஒரு பலி. இந்த பலிகளை பற்றி அப்புறம் படிக்கலாம். நான் என்னை பான பலியாக வார்க்கிறேன் சொல்றாரு. உங்க விசுவாசம் ஒரு பலி, நீங்க கர்த்தருக்காக செய்யற கிரியைகள், கீழ்ப்படிதல்கள், ஊழியங்கள் ஒரு பலி, நீங்க கர்த்தருடைய நோக்கத்துக்காக உங்க வாழ்க்கையை வாழுகிறதே ஒரு பலி. இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே என்னுடைய உணவு, அதுக்காகத்தான் நான் வாழ்கிறேன். இயேசு தன்னையே பலியாக ஊற்றி அந்த 33 வருஷமும் நமக்காக வாழ்ந்தார். நல்ல கவனிங்க, என்னை பாருங்க, நான் முடிக்கிறேன். ஷேப் அப்படின்ற வார்த்தை சொல்லுங்க. ஷேப், அதுல 5 வார்த்தை இருக்கு. SHAPE. ஒரு ஊழியக்காரருடைய புத்தகத்தில் நான் வாசித்தேன், ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. நான் பல வருஷமா போதிச்சுட்டு இருக்கிறேன். S ஃபார் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், சொல்லுங்க, ஆவிக்குரிய வரங்கள். 2வது H ஃபார் ஹார்ட், உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய தாகம், உங்களுடைய பாரம், உங்களுக்கு எது மேல ரொம்ப விருப்பம் இருக்கு. அதனால தான் பிலிப்பியர் 2:13 படிச்சேன். நமக்குள்ளே ஆவிக்குரிய நல்ல விருப்பங்களை ஆண்டவர் உண்டு பண்றாரு. அந்த விருப்பத்தை கவனிக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை கவனிக்கணும். அதையே நம்ம வாசிச்சோம். அதே ரோமர் 12 ஜீவ பலியா கொடுங்கன்ட்டு வரத்தை தான் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் கொடுத்திருக்காரு, கவனிங்க. வரத்தை கண்டுபிடிங்க, வரத்தில் வளருங்கள், வரத்தை பயன்படுத்துங்கள், அதை அன்பினால் செயல்படுத்துங்கள் சொல்றாரு. அப்ப வாஞ்சியை கவனிங்க, வரத்தையும் கவனிங்க, வாஞ்சியை கவனிங்க. பிலிப்பியர் 2:13 நமக்குள்ளே வாஞ்சை விருப்பத்தை கொடுக்கிறார் சொல்றாரு. S ஃபார் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், H ஃபார் ஹார்ட், A ஃபார் அபிலிட்டிஸ், திறமைகள். ஆண்டவர் பிறப்பிலேயே உங்களுக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார். அந்த திறமைகளை கவனிங்க. P ஃபார் பர்சனாலிட்டி, உங்களுக்கு ஆள் தன்மையை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. நம்முடைய பர்சனாலிட்டி டைப்ஸ் நிறைய இருக்கு. மேஜரா 4 டைப்ஸ் இருக்கு. அந்த 4க்குள்ள 4 இருக்கு. மொத்தம் 16 டைப்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே சைக்காலஜி படிச்சவங்களுக்கு தெரியும். நீங்க எந்த விதமான ஆள், எப்படிப்பட்ட ஆள் தன்மை என்பதை கண்டுபிடிங்க. E ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு சில அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். நஷ்டங்கள், லாபங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சந்தோஷங்கள், நல்ல காரியங்கள், கெட்ட காரியம் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறார். எதுக்காக அனுமதிச்சார்னா, நீங்க அனுபவிக்கிறதுக்காக அனுமதிச்சார். எதுக்காக அனுபவிக்கணும்? அப்பதான் நீங்க வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும். இது வரைக்கும் நீங்க வாழ்ந்த பாதையில கற்றுக்கொண்டவர்கள். இது 5 சேர்த்தா உங்கள் வாழ்க்கையின் வடிவம் இருக்கிறது. ஷேப்னா வடிவம். உங்களுடைய வரங்களை கவனியுங்கள், வாஞ்சைகளை கவனியுங்கள், திறமைகளை கவனியுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் தத்துவம் உடையவர்கள், மனப்பான்மையுடையவர்கள் என்பதை கவனியுங்கள். உங்கள் அனுபவத்தை கவனியுங்கள். உங்களுடைய பெற்றோரையும், உங்களுடைய சபையின் மூப்பர்களையும், ஊழியர்களையும் அவருடைய ஆலோசனை பெற்று எதற்காக கடவுள் உங்களை படைத்திருக்கிறார் என்கிற வாழ்க்கையின் நோக்கத்தை கவனியுங்கள். படைப்பின் பிறப்பின் நோக்கத்தை கவனியுங்கள். அந்த நோக்கத்துக்காக வாழுங்கள். அந்த வாழ்க்கை தான் ஆராதனைன்னு சொல்றேன். அதற்காக உங்களை ஊற்றி விடுங்கள், அதற்காக உங்களை தியானம் பண்ணுங்கள், அதிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். Be focusing on your purpose that God has called you. தேவன் உங்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்திற்காக வாழுங்கள். Purposeless life is meaningless life. நோக்கமற்ற வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. Purposeless life is powerless life. நோக்கமற்ற வாழ்க்கை சக்தியற்ற வல்லமையற்ற வாழ்க்கை. Purposeless life is peaceless life. நோக்கமற்ற வாழ்க்கை நிம்மதியற்ற சாந்தமற்ற இளைப்பாறுதலற்ற வாழ்க்கை. Everything is in the purpose. The purpose is God's call on your life. அந்த நோக்கம் என்பது தேவன் உங்களை எதற்காக அழைத்தார். இது வாழ்க்கை மிகப்பெரிய கேள்வி. நிறைய பேர் வாழ்க்கை முடிகிற நேரத்தில் தான் கேள்வி கேட்கிறாங்க. என்னை எதுக்கு படிச்சீங்க ஆண்டவரே? எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? என்னை எதுக்கு படிச்சீங்க ஆண்டவரே? என்னை எதுக்கு ரட்சித்தீங்க ஆண்டவரே? என்னை எதுக்கு அழைச்சீங்க ஆண்டவரே? நான் என்ன செய்ய விரும்புறீங்க ஆண்டவரே? தன் விருப்பத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்ததை அனுமதிச்சார் ஆண்டவர். பவுலுடைய வாழ்க்கையில அனுபவத்துக்காக ஒரு நாள் வந்தது, கர்த்தருடைய நேரம் வந்தது. தமஸ்குக்கு போற வழியில் ஆண்டவர் குறுக்க வந்தார். வந்துட்டு சவுலே சவுலே நின்று போகின்றார். உன் மேல் வாழ முடியாது. அவன் 2 கேள்வி கேட்டான். ஆண்டவரே இல்லையா? அதுதான் ஆண்டவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது, ரட்சிக்க அனுபவம். 2வது கேள்வி, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். மிகப்பெரிய ஜப குறிப்பு தான் 2. இது ஜெபிக்காத எந்த ஜபமும் ஜபம் இல்லை. ஆண்டவரை உண்மை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு ஜெபித்து ஆண்டவரை அதிகமா வெளிப்பாடா பெற்றுக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும் ஆவியானவர் துணையோடு வசனத்தின் மூலமாக. அதுதான் நம்முடைய வாழ்வினுடைய முக்கியமான முதல் நோக்கம். 2வது நோக்கம், ஆண்டவர் நம்ம எதற்காக பயன்படுத்த விரும்புகிறார். நான் டீச்சரா இருக்கணுமா, நான் கார்பெண்டரா இருக்கணுமா, நான் ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கணுமா, நான் ஒரு மனைவியா இருக்கணுமா, நான் ஒரு
சாதாரண ஒரு வேலையாளா இருக்கணுமா, என்னவா இருக்கணும், அது மாத்திரம் நோக்கம் இல்லை. அது வாழ்வதற்கான வழி. அப்படி இருந்து கொண்டு நான் யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும், எந்த ஒரு மக்களை ரட்சிக்கணும், எந்த குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும், சபையில நான் யாரா இருக்கணும், சபையோடு சேர்ந்து. அதனாலதான் சொல்றாரு, நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்கள் சரீரத்தை ஒரே வழியா ஆண்டவர் கொடுங்க. நீங்க டீச்சரா இருக்கலாம், ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கலாம், நீங்க பிசினஸ் மேனா இருக்கலாம், நீங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம், நீங்க வியாபாரம் செய்யலாம், நீங்க விவசாயம் செய்யலாம். அது உலகத்துல பணம் சம்பாதிப்பதற்கான வழி. அப்படி வாழ்ந்து எல்லாரும் சேர்ந்து நான் கொடுத்த ரட்சிப்பின்படி வரத்தின்படி சபையாக நீங்கள் வாழ வேண்டிய என்னுடைய நோக்கத்திற்காக வாழுங்கள். அதுதான் ஆராதனை. அப்ப நம்ம இன்னிலிருந்து என்ன ஜெபம் பண்ணணும், எதுக்காக என்னை படிச்சுங்க புரிய வைங்க, நான் என்னவா மாறணும் எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்படிப்பட்ட நபரா மாறி அங்க இருந்து நான் சாட்சியா சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அங்கிருந்து நான் சம்பாதிச்ச அந்த பணத்தை செலவு பண்ணி சத்தியத்தை நான் சொல்லணும், ஆத்மாதாயம் பண்ணணும். எனக்குள் வைத்த உடைய நோக்கம் நிறைவேறும், அதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி உயிரோடு பலியாக ஒப்புக் கொடுப்பது, தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்காக வாழ்வது ஆனது. இதை சொல்லிக் கொடுக்காம போயிட்டாங்க. நான் இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லிக்கிறேன். ஒரு வசனத்தை நம்ம படிச்சு முடிக்கலாம். 2 வசனம் ஆக்சுவலா பரலோகத்தில் ஆராதனை பார்க்கவே இல்லையே, அதை பார்த்து முடிச்சலாம். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் வெளிப்பாடுகளை பார்க்கும் பொழுது பரலோகத்தில் நடக்கிற ஆராதனை பார்க்கிறார். அங்க 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அதுல அந்த 4 ஜீவன்களுக்கு 6 சட்டைகள் கொடுக்கப்பட்டது. 6 சட்டைகள். அந்த 6 சட்டைகளை வைத்து அவர்கள் பறக்கிறார்கள். அதாவது எப்படி பாருனாங்கன்றதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் முழுசும் படிக்கணும், 5ஆம் அதிகாரம் முழுசும் படிக்கணும், அதுக்கு நேரம் இல்லை. 8ஆம் வசனம் மாத்திரம் படிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4:8. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவளுமாய் இருந்தன. 6 சிறகுகள் ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. இதுதான் பரலோக ஆராதனை. அவங்க ஆராதனையில சொன்ன அந்த துதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நான் சொல்ற பின்னால சொல்றீங்களா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். சத்தமா சொல்லுவோம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இவங்க எப்படி ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்களா, எப்படி சொன்னாங்க போட்டிருக்காங்க கேக்குறீங்களா? அவங்க என்னைக்கு சொன்னாங்க? ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்களா? இரவும் பகலும் ஓயாமல் சொன்னாங்க. நான் சொல்லட்டுமா? இரவும் பகலும் எல்லா நாளும் கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதும், நம்முடைய வாழ்க்கையினாலே நாம் வணங்குகிற கர்த்தர் தான் பரிசுத்தமானவர் என்று அறிவிப்பதும் நிரூபிப்பதும், அப்படிப்பட்ட வாழ்க்கை முறைதான் ஆராதனை. நான் இன்னொரு நாளைக்கு பிரசங்கிக்கிறேன். 4 செய்தி இருக்காங்க. அவங்க பேசின துதியில அந்த வார்த்தையில 4 செய்தி. அதுதான் ஆராதனையுடைய அஸ்திபாரம். அதை இன்னொரு நாளைக்கு பேசுறேன். இந்த 6 சிறகுகளை வச்சு என்ன செஞ்சாங்க சொல்லி முடிச்சிடறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல 6 சிறகுகளை வச்சு என்ன பண்ணாங்கன்னு போய் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 6ஆம் அதிகாரம். அங்க ஏசாயா கண்ட தரிசனம், உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்துல தேவனுடைய சிங்காசனத்தை ஏசாயா பார்க்கிறார். நான் நினைக்கிறேன் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், 2-3 வசனங்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. எத்தனை சட்டைகள்? 6 சட்டைகள். அதை வச்சு என்ன பண்ணாங்க? அவனவன் கவனிங்க, 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி. எல்லாரும் முகத்தை மூடலாமா? சும்மா மூடுங்க, மறக்கக்கூடாது. ஆமா, 2 சட்டைகளால் முகத்தை மூடி. அதுக்கு அர்த்தம் இருக்கு. அடுத்தது 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி. இப்படி காலில் வைங்க. ஆமா, கால்களை மூடி 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பழைய ஏற்பாட்டிலே ஒரே ஆராதனை தான். தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். கவனிங்க, 2 சிறகுகளால் தங்களை முகத்தை மறைத்துக் கொள்வது தன்னை மறைக்கிறது. யோவான் 3:31 யோவான் ஸ்நானன் சொல்றாரு, நீ பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நான் இல்லாண்டவரே, என்னால நடக்கலாண்டவரே, என் திறமை இல்லாண்டவரே, என் முயற்சி இல்லாண்டவரே,
என்னுடைய உழைப்பில் ஆண்டவரே இது என்னால நடக்கும் ஆண்டவரே. எனக்கு பெயர் வேண்டாம், எனக்கு புகழ் வேண்டாம், நான் பிரபலமாக வேண்டாம், என்ன மக்கள் மதிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, எல்லாம் உங்களால தான் நடக்குது ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான் செய்றீங்க ஆண்டவரேன்னு சொல்லி மகிமையை கர்த்தருக்கு கொடுத்து மகிமைக்குள் மறைந்திருப்பதுதான் ஆராதனை. தன்னை வெளிப்படுத்தாம, சுயத்தை வெளிப்படுத்தாம, மாம்சத்தை வெளிப்படுத்தாம, பெருமையை தேடாம, பேர்ப்புகளை தேடாம, கனத்தை மரியாதையை தேடாம கிறிஸ்துவின் வழிக்குள்ளே மறைந்திருக்கிறது ஆராதனை. அதே போல கால்களை மூடிக்கொண்டது என்ன தெரியுமா? என் பலம் இல்லாண்டவரே, என் உழைப்பு இல்லாண்டவரே, நான் நடக்கிறது இல்லாண்டவரே, நான் செய்யறது இல்லாண்டவரே, என்னுடைய கஷ்டம், என்னுடைய உழைப்பு இல்லாண்டவரே, என்னுடைய தியாகம் இல்லாண்டவரே, எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே சொல்லி தன்னை சார்ந்து கொள்ளாமல் தேவனை சார்ந்து கொள்வது உண்மையான ஆராதனை. 2 சிறைகளால் பிறந்தது உங்களால தான் பிறக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்வது, அவருக்காக பரிசுத்தமாக வாழ்வது, அவருடைய பரிசுத்தத்தை அறிவிக்கிற நிரூபிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வது, அதுதான் உண்மையான ஆராதனை. நம்ம திறமையை காட்டுறது ஆராதனை இல்லை. ஜின்னு ட்ரெஸ் போட்டு வந்து நம்ம பாடுற திறமையும் நம்ம மியூசிக் போடுற திறமையும் காட்டுறது ஆராதனை இல்லை. ஆண்டவருக்குள் நாம் மறைந்திருப்பது, ஆண்டவரை வெளிப்படுத்துவது ஆராதனை. அவங்க என்ன சொல்றாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் உங்களுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. பூமி எல்லாம் தேவனை அறியும்படி, சுவிசேஷத்தை அறியும்படி வாழ்கிற வாழ்க்கை ஆராதனை. அதனாலதான் பவுல் சொன்னார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணி, என்னை பாரு, நான் என்னை ஏற்கனவே ஊத்திக்கிறேன். 1 Corinthians 15:30 சொல்றாரு, ஐ டை டெய்லி, நான் தினந்தோறும் சாகிறேன், உயிரோடு என்னை பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னைக்கு கர்த்தர் என்னை பிடிச்சாரோ சந்திச்சாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தினமும் என்னை உயிரோடு பலியாக கொடுத்துட்டு இருக்கிறேன். அவருக்காக பேசுறேன், அவருக்காக சிந்திக்கிறேன், அவருக்காக போறேன், அவருக்காக வரேன், அவருக்காக செய்யறேன். நம்ம படிச்சாலும் ஆண்டவருக்காக படிக்கணும், வேலை செஞ்சாலும் ஆண்டவருக்காக வேலை செய்யணும், நம்ம உழைச்சாலும் ஆண்டவருக்காக உழைக்கணும். எல்லாமே சுவிசேஷத்திற்காக, இயேசுவுக்காக, சத்தியத்திற்காக, தேவ நோக்கத்திற்காக, பிரதான கட்டளைக்காக வாழணும். அதுதான் ஆராதனை. பைபிள் சொல்லுது தெளிவா, கொலோசியர் 3:13, 17, 23 எல்லா வசனத்திலும், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல், உனக்கென்று செய்யாமல், கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எல்லாரும் எழுதி நிற்கலாமா? பழைய ஏற்பாட்டில் ஆராதனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, புதிய ஏற்பாட்டில் ஆராதனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, பரலோகத்தில் ஆராதனை நம்மை மறைத்து தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும்படி நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, கீழ்ப்படுவது, தேவனுடைய நோக்கத்துக்காக வாழ்வது, கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி வாழ்வது, ஆவியானவர் வெளிப்படுத்துவதன்படி வாழ்வது, தேவனுடைய நோக்கத்துக்காக வாழ்வது, தேவன் அழைத்த அழைப்புக்காக வாழ்வது, உபதேசத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை ஆராதனை, கீழ்ப்படுதல் உள்ள வாழ்க்கை ஆராதனை, உயிரோடு பலியாக ஆண்டவருக்காக அனுதினமும் நம்மை கொடுப்பது ஆராதனை, ஆவியானவர் சொல்வதெல்லாம் செய்வது ஆராதனை, வசனத்தின்படியெல்லாம் வாழ்வது ஆராதனை. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஆராதனை நாம் செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கை எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? இப்ப நீங்க செய்யறதுதான் உண்மையான ஆராதனை. எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியனாலும் சொல்லுங்க, என்ன ஜீவ பலியா கொடுக்கிற ஆண்டவரே, உயிரோடு பலியா கொடுக்கிற ஆண்டவரே, என்னை இன்னைக்கே முழுசா பலியா கொடுக்கிற ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நீங்க உண்மையா ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க, ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்னா அப்படியே உங்க சீட்டை விட்டு நகர்ந்து வாங்க. ஒன்னு சென்டர்ல வாங்க, இல்ல முன்னால வாங்க, இல்ல பின்னால போங்க. இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து வேற இடத்துக்கு போங்க. ஆண்டவரே நான் என்ன உயிரோடு பலியா கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆபிரகாம்கிட்ட சொன்னார், உன் மகனை பலியா கொடுன்னு சொல்லி. அவன் தன்னையும் கொடுத்தான், அவங்க மனைவியும் கொடுத்தாங்க. அந்த மகன் ஈசாக்கு தன்னை கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாம மோரியா மலையில என்ன பண்றான்னு பார்த்ததை போல நம்மளை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறார். உன்னை உயிரோடு எனக்கு பலியா கொடுப்பியா? நீங்க சந்தேகப்படாதீங்க. ஐயோ இது பரிசுத்தமா வாழறது, முழுசா பலியா கொடுக்கறது, இதெல்லாம் என்னன்னு தெரியல, நம்ம எதனா சொல்லிவிட்டு ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் எதனா நம்மளை ஊழியக்காரரை மாத்திர போறாரு, நம்ம வேற மாதிரி போயிடுவோம், உலக வாழ்க்கை வாழ முடியும் அப்படிலாம் பயப்படாதீங்க. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் நம்ம எப்படிப்பட்ட பலியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அவரே பார்த்துக் கொள்வார், அவரே வெளிப்படுத்துவார், அவரே புரிய வைப்பார், அவரே வாழ வைப்பார், அவரே சக்தி கொடுப்பார், அவரே மகிமை அடைவார். நம்ம ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ ஹவ் இட் இஸ் கோயிங் டு பீ, ஆனா நான் உயிரோடு பலி அவங்களுக்கு என்ன கொடுக்குறேன் ஆண்டவரே. உண்மையா நான் இன்னையிலிருந்து உங்களை ஆராதிக்கிற வாழ்க்கை வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? அப்படின்னு நம்ம முன்னால வரலாம். இல்ல இருக்கிற இடத்த விட்டு எங்களை நகர்ந்து நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் பொசிஷன் அண்ட் சப்மிட் யுவர் செல்ஃப். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் உமக்கு பிரியமானதை சிந்திப்பேன் ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை பேசுவேன் ஆண்டவரே.
நான் உமக்கு பிரியமானதை செய்வேன் ஆண்டவரே. நான் உங்களுடைய வசனத்தின்படி வாழ்வேன் ஆண்டவரே. என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே எங்களை, உருவாக்குமே. ஆண்டவரே, குயவனுடைய கையிலே களிமண் இருப்பதைப் போல எங்களை படைத்த கடவுளாகிய சிருஷ்டிகராகிய உம்முடைய கையிலே களிமண்ணை போல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பிசையவும், நீர் ஆண்டவரே வனையவும், எங்களுக்குள் இருக்கிற தேவையற்ற கற்களை முற்களை எடுத்து போடவும், உமக்கு பயனுள்ள பாத்திரமாக, மகிமையான பாத்திரமாக, கனத்துக்குரிய பாத்திரமாக வணைந்து கொள்ளவும், பயன்படுத்தவும் எங்களை கேள்வி கேட்காமல் ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே. கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே. உம்முடைய நோக்கத்துக்காக வாழ ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே. உம்முடைய அழைப்புக்காக வாழ ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே. வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே. ஆவியானவருடைய வழிநடத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே. உயிரோடு பலியாக எங்க விருப்பத்துக்கு வாழாமல் உங்க விருப்பத்துக்கு வாழ ஒப்பு கொடுக்கிற மாண்டவரே. இயேசு நாமத்தில் என்னையும் எங்கள் எல்லாரையும் ஒரே பலியாக, உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிறோம். இயேசுவின் மூலம் அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.